அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 959 வாரந்தோறும் வள்ளுவத்துல 74வது அதிகாரம் நாடு பார்க்க போறோம். நாட்டுடைய இலக்கணங்கள்னு தனியா சொல்லியிருக்காரு வள்ளுவர். இந்த இலக்கணத்தெல்லாம் பார்த்தா எத்தனை எத்தனை நாட்டுக்கு இந்த இலக்கணம் பொருந்துன்றதே கேள்விக்குறியா இருக்குது. கேள்விக்குறியா இருக்கும்போது இந்த உலகத்துல 10 நாடுகள், சிறந்த 10 நாடுகள்னு நான் ஒரு லிஸ்ட் பார்த்தேன். அந்த லிஸ்ட் வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னா, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது ஒரு வாழ்க்கையோட தரம், அந்த இது என்னென்ன மொழிகள் பேசுறாங்க அதை வச்சு, அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங், ஒரு ஒரு ஒருத்தர் வாழ்வதற்கு வாழ்க்கையோட இது நம்ம எவ்வளவுக்கு செலவு பண்ணணும் அந்த வாழணும், ஆவரேஜ் மந்த்லி ரெண்ட் ரெண்ட் என்ன இருக்கு, அஃபோர்டபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க செலவு பண்றதுக்கும் அஃபோர்டபிலிட்டில இருக்கிறாங்க. ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, ரெடினஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு. அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லினஸ், நம்ம அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அந்த ஃபேமிலியோட இதுவும் அப்படி அதை வச்சு சொல்றாங்க. அப்புறம் சேஃப்டி, எவ்வளவுக்கு சேஃப்டி இருக்கு, பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணதுல 10வது இடத்துல ஜப்பான் இருக்கான். அதுக்கு அடுத்தது வந்து யுனைடெட் கிங்டம், 3வதா பெல்ஜியம் இருக்கான், 4வதா ஜெர்மனி போட்டிருக்காங்க, 5வது வந்து நியூசிலாந்து. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்குறான், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று தனியா தனியா கொடுத்துருந்தான். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து ஆஸ்திரேலியா, அதுக்கு அடுத்தது நெதர்லாண்ட்ஸ், 7வதா நெதர்லாண்ட்ஸ் சொல்லியிருக்கான், 8வதா டென்மார்க் சொல்லியிருக்கான், அதாவது 9வதா 2வது இடத்துல, நான் 10வதுல இருந்து வரேன், 2வது இடத்துல வந்து கனடா இருக்கான், முதல் இடத்துல வந்து ஸ்வீடன் இருக்கான். இவனோட லிஸ்ட் வந்து இது இந்த சொல்லியிருக்கான். இதுல எந்த மற்ற கண்ட்ரி எதுவுமே இல்ல ஆக்சுவலா பார்த்தோம்னா. இந்த டாப் 10 இல்லையா? சுவிட்சர்லாந்து இல்லை, சுவிட்சர்லாந்து வருது வருது சுவிட்சர்லாந்து வருது. இது ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து இதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல வருது. டென்மார்க், அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அவங்க கொடுத்த லிஸ்ட்ல இது இருக்கு. ஆக்சுவலா 1ல இருந்து பார்த்தோம்னா இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த குவாலிட்டி நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்ட்டு. ஆனா வள்ளுவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா நம்ம வந்து நிறைய சிந்திக்க வேண்டியது. இத்தனை குவாலிட்டியா நமக்கு எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதான்னு பார்த்து திருப்தி அடைஞ்சுன்னு போகலாம். எது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்தி அடைஞ்சுட்டு போகலாம். பட் அந்த பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்குது. வள்ளுவர் இருக்க பாடல் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குது. நாடு ஒரு நல்ல தலைப்பு. நாம இதை வந்து பொதுவா மற்ற கண்ட்ரிங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமானா எனக்கு தெரியல. இது அதுக்காக தான் அந்த லிஸ்ட் எடுத்தேன். நம்ம பொதுவாகவே வந்து இது வள்ளுவர் சொல்ற கருத்தை மீறி நம்ம வெளியில இருந்து என்னெல்லாம் நடக்குதுன்ற ஒரு ஆராய்ச்சிக்கு போவோம். எப்படி இருக்குது பொதுவா வாழ்க்கையோட நம்ம ஒப்பிடுவோம். அதுக்காக தான் இந்த லிஸ்ட் எடுத்தேன். பார்ப்போம், ஒன்னொன்னு பேசும்போது என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்ப்போம். முதல் குறள் வாசிக்கலாம். வாசிங்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 74, நாடு. தள்ளா விலையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. தள்ளா விலையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. நாட்டு மக்களின் தேவைக்கு குறையாத விலை பொருளும் தகுதியுடைய சான்றோர்களும் தாழ்வில்லாத செல்வத்தை உடையவரும் ஒன்று சேர்ந்திருப்பதே நாடு. இது புலியூர் தேசிகன். வரதராசனார் என்ன சொல்றாருன்னா, குறையாத விலை பொருளும் தக்க அறிஞரும் கேடில்லாத செல்வம் உடையவரும் கூடி பொருந்தியுள்ள நாடே தமிழ்நாடும். நான் என்ன பாக்குறேன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டை தமிழ்நாடா எடுத்துக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல எல்லாமே இருந்தது ஒரு காலத்துல. நல்ல விளைநிலங்கள் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அத எல்லாம் நிறைய பொண்ணும் பொருளும் நிறைய குவிஞ்சு கடந்ததாலதான் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. அதுதான் மிளகுக்காக வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, வந்துதான் எடுத்துன்னு போயிருக்காங்க. உப்பு இதெல்லாமே வந்து கிடைச்சிருக்குது. மெயினா இதெல்லாம் எடுத்துன்னு போறதுக்காக வந்தவங்க தான் நாட்டையே பிடிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு. நம்ம நாடு நல்ல நாடுதான் தமிழ்நாடு அப்படின்றத நான் சொல்ல வரேன். இந்தியான்னு பாக்கலையா?
வாழிய பாரத மணி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழிய பாரத மணி திருநாள். நான் தமிழ்நாடு தான் சார் பாக்குறேன். நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. அன்னைக்கு இருந்தது அதுதானே நாடு. இப்ப நாடுக்கு புறநானூற்றுல ஒண்ணு சொல்றாரு, காடா கொன்றோம், மிசையா கொன்றோம், அவலா கொன்றோம். அதாவது காடா இருந்தாலும் காடா எடுத்துட்டு போகுது, மலையா இருந்தாலும் மலையா இருந்துட்டு போகுது, உயரத்துல இருந்தாலும் உயரத்துல இருந்துட்டு போகுது, பள்ளத்துல இருந்தாலும் பள்ளத்துல இருந்து. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. எங்கே மக்கள் சிறந்த மக்கள் வாழ்கிறார்களோ அதுதான் சிறந்த நாடு அப்படின்னு. இந்த இந்த குறள்லையும் இந்த நல்லவர்களைத்தான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. இந்த தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேருவது நாடு. இதுல முதல்ல இருக்கிறது விளைவது சொல்லிட்டாரு. அதாவது தள்ளா விளையுளும், ஆனா தக்காருங்கிறது உயர்திணையா, தாழ்விலா செல்வங்கிறது உயர்திணை. அப்ப போய் இதுல தள்ளா விளையுளம் கொண்டாந்தா அகிரிணையது. அதுக்கு என்ன சொல்றாங்க, அத உழவர் மேல் ஏற்றி சொன்னது அப்படிங்கிறார். இந்த தாழ்விலா விளையுள் இருக்கணும்னா உழவர்கள் சிறந்தவர்களாக இருக்கணுமா, தக்கவராக இருக்கணுமா. அந்த தக்கரும் அதோடைய கூட சேர்க்கலாங்கிற. அப்போ தக்காரும் தாழ்விலா செல்வரும், இந்த தக்காருங்கிற வார்த்தைய வச்சு பலரும் பலதை சொல்லிட்டு வர்றாங்க. நிறைய பேர் ஈஸியா தக்கவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஃபிட் பர்சன் அப்படின்னு போட்டு இப்போ பயன்படுத்துறாங்க. கோயில்கள் எல்லாம் தக்கார் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க, பரம்பரை தக்கார்னு போடுறாங்க, கௌரவ தக்கார்னு போடுறாங்க. ஃபிட் பர்சன் அத ஆங்கிலத்துல அவன் போட்டிருக்கான். இங்க தக்கார் அப்படிங்கிறதுக்கு அந்தனர் அறவோர் அப்படிதான் பரிமேலழகர் சொல்றாரு. அங்கே அதனாலதான் இப்ப பரிமேலழகர் எவ்வளவு சிறந்தவளா இருக்கிறாரு, இவர் ஒவ்வொரு அந்தனர் அது இதெல்லாம் சொல்லிடுறாருங்கிறதுனாலதான் அதை இதுங்கிற. இங்க அப்படி வரல. என்னத்துக்கு தக்காருன்னு நான் பாக்குறேன், கல்லா விளையுளுக்கு தக்கார், அதுக்கு சேர்ந்தாப்புல அந்த விளைவது சிறந்த விளைவுக்கு அடுத்தது தக்கார சொல்ற. அந்த விளைச்சலுக்கு அதை விளைவிக்கக்கூடிய அந்த நாட்டுல ஒன்று பசி, இன்னொன்னு நோய். இது ரெண்டும் இல்லாததுதான் நாடுங்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்னதுல அந்த நோயை பத்தி பேசியிருக்காங்க, நோய் இல்லாத நாடுங்கிறாங்க. அந்த மத்ததெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வந்த இதுகள் எல்லாம் இப்ப அதுல வச்ச 10 நாட்டினுடைய அவன் கிரிட்டீரியா வைக்கிறான்ல அதுல. இப்ப இதுல அடுத்தது என்ன சொல்றாங்க, தாழ்விலா செல்வர் செல்வர் அவன் தாழ்வு இல்லாதவன் அப்படின்னா, ஒண்ணு அவன் மனசும் உதவணும்னு இருக்கணுமா, அவன் கெட்ட வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்க கூடாதான். அது பொதுவா அவன் நிறைய இடத்துல திரு சொல்றாரு, ஊருணி நீர் நிறைந்ததெல்லாம் சொல்றாரு. அப்ப அந்த தாழ்வு, மனதிலே தாழ்வு இல்லாத செல்வர் அல்லது குறையாத செல்வமுடையவர்கள் அவங்க சேரணும். அடுத்தது தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. 3 பேர் சொல்றாரு, உழவர் தகுந்தவர், அந்த உழவுக்கு தகுந்தவர் அல்லது வாழ்க்கைக்கு அந்த நாட்டுக்கு தகுந்தவர். 3வது தாழ்விலா செல்வர். பல இடங்கள்ல பெரும் செல்வத்தை சேர்த்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதும் ஒரு செல்வத்தை எப்படி சேர்க்கிறாங்க, அதை எப்படி செலவழிக்கிறாங்கிறத எண்ணி பார்க்க வேண்டியது. இதெல்லாம் சேர்வது ஒருங்கி இருப்பது அப்படிங்கிற நாடு. அந்த மக்களைத்தான் சொல்றாருன்னு இதுல ஒரு கமெண்ட்ரியும் பார்த்தேன். அடுத்தவன் இப்ப நம்ம பார்த்தோம்னா இதுல இன்னும் ஒண்ணு என்னன்னா, நாடுங்கிறது இங்க குறிக்கிறத நாடு மாத்திரம் எடுத்துக்க வேண்டாம். ஒரு பின்னாடி வர்ற குறள் இதுகள்ல, இந்த குறள்ல இதுல, அதாவது ஒரு இன்னைக்கு ஒரு நிர்வாகம்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி வர்றதுல ஒவ்வொரு இடத்துலயுமே பொருத்தி பார்க்கலாம். இப்போ அங்கே விளைவு என்ன, ஒரு செல்லிங் இன்ஸ்டிடியூஷன், மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூஷன்னா அவனுடைய செல்லிங் தான் அங்கே விளைவு, நிறைய பணத்தை கொண்டாடுறது, இது பண்றது. அது மாதிரி எந்த இன்ஸ்டிடியூஷன், ஒரு கல்வி இன்ஸ்டிடியூஷன் எதை மாதிரி எடுத்துக்கலாம், சிறந்த கல்வி தான் அங்கே விளைவு. அதுக்கு தக்கவர் இருக்கணும், தாழ்விலா செல்வர் இருக்கணும். இது மாதிரி எல்லா குறளையும்
எந்த இன்ஸ்டிடியூஷனையும் நாடையும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம், நம்மையும் பொருத்தி பார்க்கலாம், நம்ம வீட்டையும் பொருத்தி பார்க்கலாம், என்னென்னலாம் அரண் நமக்கு வேணும்னு அப்படின்னு கூட ஒரு பார்வை இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். நாடு வந்து நாடு அப்படின்னா நாடி போதல் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பொருள் அதுவும் சொல்றாங்க. நாடு என்றால் சொல்லுக்கு, நாடு என்ற சொல்லுக்கு வந்து விரும்பு என்ற பொருளும் இருக்குதான். அப்ப அந்த விருப்பத்தோட வாழற மக்கள் ஒரு பாதுகாப்புலயும் நிர்வாகத்திலயும் நிதி மேலாண்மையிலயும் இந்த மாதிரி தேவையான மக்கள் தேவையான விஷயத்த இருந்து அந்த இடத்துல விரும்பி வாழறப்ப அந்த நாடு சிறந்த நாடு அப்படின்றது அது ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கீங்க. அது தவிர நான் என்ன யோசித்தேன்னா, இப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரத்னவடிவேல் சாரம் வந்துட்டாரு. இப்ப 4 நாடு இருக்கு நம்ம கூட. ஒன்னு சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, இந்தியா, இலங்கை, 4 நாடு இருக்கு. உண்மையாவே 4 நாடு இருக்கு. இப்ப 4 நாட்டுலயும் நான் என்னென்ன இருக்கோ விருப்பங்கள் இருக்குன்றத பேசணும். அதுக்குதான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. சுவிட்சர்லாந்து யாரு? அகிம்சிகா. அகிம்சிகா அவங்க சுவிட்சர்லாண்டா? சரி சரி. ஏன் நான் ஒருத்தன் இருக்கிறத கணக்கு தெரியலையா? அபுதாபில இருக்காரு பாருங்களேன். அபுதாபி 5 நாடு. மன்னிக்கணும். பாய் 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 பாய். அப்பதான் இந்தியால வரணும் பாய். இந்த மாதிரி இல்ல. எனக்கு நெட் இன்டரப்ட் ஆயிட்டே இருக்குது. தெரியல, அதனாலதான் நாங்களும் இன்டரப்ட் ஆயிட்டோம். நீங்க பிளாக்கா அபாயா போட்டு வந்திருக்கீங்க, அதுதான் விஷயம். இல்ல நெட் இன்டரப்ட் ஆயிட்டு இருக்கனால வீடியோ திறக்கல சார். இப்படி இருக்குது. பரவாயில்ல கேக்குது, நல்லா கேக்குது. மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் இருந்தா அப்படிதான் இருக்கணும். கருப்பா கேட்டுச்சா? கேட்டது. ஓகே. 5 நாடு. சாரி 5 நாடு. ஓகே ஓகே. முதல் குரலுக்கு பொருள் சொல்லிட்டாரு நம்ம சார் இல்லையா? ஒரு நாடுனா என்ன இருக்கணும் அப்படின்றதுதான் முதல்ல சொல்றாரு இல்லைங்களா? விலை நிலையும் தகுதி உள்ள உடையவரும் இருக்கணும்ன்றாங்க. செல்வம் இருக்கணும், முக்கியமா செல்வம் தான். செல்வம் சேர்ந்த நாடு தள்ளாத விளைச்சல் மழை அது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல விளைச்சல் தானே. விவசாயம் என்னைக்குமே வேணும்ன்றதுனால அந்த காலத்திலயும் சரி இன்னைக்கும் சரி விவசாயம். மழை இல்லாத காலத்தினுள் மழையும் இருக்கணும் இல்லையா? ஒரு நாடுன்னா அந்த மழை செழிப்பா பொழியணும். அந்தந்த காலகட்டத்துல மழை பெய்ய வேண்டிய பருவம் தவறாம அது பெய்யறதுக்கும் அதுக்குரிய சூழலும் இருக்கக்கூடிய விஷயம்தான் நாடு. பார்ப்போம், ஒன்னொன்னா பார்ப்போம். அடுத்தது போகலாம். அடுத்தபடி குரல் படிச்சிடலாம். பெரும்பொருளால் வெட்டகதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. பெரும்பொருளால் பெட்டகதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. பெரும் பொருள் பெருக்கத்தால் அனைவராலும் விரும்ப தகுந்ததாகியும் கேடுகள் இல்லாததாகியும் மிகுதியான விளைச்சலை உடையதுமாகியும் விளங்குவதே நல்ல நாடு. மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாய் விளைபொருள் தருவதே நாடு. இது வரதராசனார் சொல்றாரு. நான் திருப்பியும் தமிழ்நாடே சொல்றேன். ஔவையார் கூட சொல்லியிருக்கிறாங்க. பாண்டிய நாடு வேலமுடைத்து, சேர நாடு முத்துடைத்து, மாத்தி சொல்றேன்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்றாங்க. அத மாதிரி இது எல்லாமே ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல இருந்தது. தமிழ்நாட்டுக்கு இது பொருத்தமா இருக்குது அப்படின்றதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் அவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்ததாலதான் இதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தோணுதுங்க சார். 2வது குரல் இல்லையா? ஆமா ஆமா. வறட்சி இல்லாம செழிப்பா இருந்தது அப்படின்னு தான் சொல்றாங்க. இருக்கிறது தான் பெட்டகதாகினா விரும்பப்படுவதாக. இப்போ அமெரிக்காவுக்கு ஏன் போனாங்க? ஆமா, அதாவது அந்த பொருளாதார. அதே மாதிரி இப்ப அன்னைக்கு அந்த நாட்டு வடநாட்டுக்காரன் பூரா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன் உட்கார்ந்துருக்கேன்? அந்த அவலம் இருக்குன்னு தான் வச்சுக்க வேண்டியது. அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. கேடு எப்படி எல்லாம் வருதுங்கிறாங்க. அன்றைக்கு இருந்தது கேடு, இன்னைக்கு அந்த கேடை சொல்லலாம்.
பெயலின்மைங்கிறாரு. மழை அந்த புயல்கூட வார்த்தை விட இதுலதான் வந்ததோன்னு எனக்கு தோணுச்சு. பெயலின்மை, அதனால ரெண்டாலையும் கேடு வரலாமா. அது தவிர இந்த மிருகங்களால அன்றைக்கு 5 மிருகம் சொல்றாங்க, எலி, கிளி, எலி, கிளி, இதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அதுகளையெல்லாம் அந்த விளைச்சலுக்கு கேடு கொடுத்தது. அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கே கூட இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு எல்லாம் ஒரு பெரிய ஒரு வியாபாரம் தான், அதுகளை இது பண்ணி. மூணாவது என்ன சொல்றாங்க, கிளி, நால்வாய், பெரும் புயலனவற்றுள் வரும் நட்டம் மனக்குடவர், அதேதான் சொல்றாரு. இன்னைக்கு வேற வேற நஷ்டங்கள் வருது. அன்றைக்கு யோசிக்கிறது விளைவுக்கு என்னென்னலாம் நட்டம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த எலி மற்றதுகளாலேயும் நஷ்டம் வரும். அதனால ஆற்ற விளைவது நாடு. இந்த கேடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் நீக்கி அல்லது பொறுத்து கொண்டு அது அந்த நாடு செல்லணும். அப்படி இருக்கிற நாடுலதான் பொருள் மிஞ்சும். அது மாதிரி இதுக்கு முக்கியமானது அரசாண்மை தான் சொல்றாங்க. அத முந்தியது வீரத்தாலும் பிந்தியது மரத்தாலும் வருங்கிறார். அதாவது ஆற்றல் முந்தியதுன்னா எது, பொருள் இருக்கிறது ஆற்றலால வருங்கிறாரு. இது பின்னாடி இருக்கிறது அவனுடைய மரம், அதாவது இந்த அழிச்சு மரக்குணம்னு சொல்றோம்ல, இந்த எலியோ கிளியோ அன்னைக்கு இருந்தது அவர் சொல்றதோ, இன்றைக்கு வேறு என்னென்ன வந்ததுனால அரசுதான் அதுல முக்கியங்கிறார். அரசாலதான் அதை முடியும். அரசாண்மை அப்படிங்கறது அதுலயும் சொல்றாங்க. இந்த கேடு அருங்கேடுல அரசு சரியா இல்லாத கூட அதுல ஒரு கேடுதாங்கிறார். அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது நாடு அன்றைக்கு யோசிச்சிருக்காங்க. இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா பொருந்துது. பெட்டக்கதாகி இருக்குதா, நம்ம நாட்டுல இருக்குதா? தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி தானே சொல்றோம். சரி, நம்மளும் இப்ப எதுக்கு போறோம், பாம்பே போறோம், கல்கத்தா போறோம், அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கோம்ல. டெல்லி போயிட்டு இருக்காங்க, எத்தனையோ பம்பாயில போய் பழைக்கணும் தானே போறாங்க. பெரும்பொருளால் பெட்டத்தக்கதாகி பெரும்பொருள் வந்தாலும் ஆற்ற விளைவது, அதை பொறுத்து ஆற்ற விளைவது நாடுன்றது நல்ல விளைச்சல் இருக்கணும்ன்றதுதான் சொல்றாரு. இல்ல அத கேடு வந்தா அதை பொறுத்துக்கொள், ஆற்றி இருத்த. ஓகே, ஆற்றி இருப்பது. அதுல இருந்து மீளக்கூடிய ஒரு திறன் இருக்கணுங்கிறாங்க. அந்த கேட்டுல இருந்து மீளக்கூடிய திறன். இங்க இல்ல சார், 2000 இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய எல்லாமே கொஞ்சம் பணவீக்கத்தால நிறைய எல்லா கண்ட்ரியுமே கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்தியால அத நம்ம அந்த அளவுக்கு பாதிக்கப்படலைன்னு சொன்னாங்க. என்ன ரீசன்னா, எல்லாருமே பேங்க்ல சேர்த்து வச்சதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள்லாம் நிறைய பேங்க்ல சேர்த்து வச்சாங்க, பேங்க் தான் கை கொடுத்தது எல்லா பேங்க்கும் சொன்னாங்க. அதுதான் அப்படி கூட இருந்ததால் தான் நம்ம நாடு பொழைச்சது இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சேர்த்து வைக்காதவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது சொன்னாங்க. அருமையான பாயிண்ட். இது பிகாஸ் ஆஃப் மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மன்மோகன் சிங் தான் காரணம் சொல்லுவாங்க. அருமையான பாயிண்ட். ஆனா இப்ப சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க சார். ராம சார் இல்லாத போயிட்டாரு. இன்னார வரலாம் எடுத்துட்டு பாரு, நான் ஆரம்பிக்கல. அப்புறம் நெக்ஸ்ட் படிக்கட்டா? ஒரு தகவல் என்னன்னா, அந்த சேவிங்ஸ் இருந்தது பாஸ்ட் டென்ஸ், இப்ப கிடையாது. இப்ப நம்ம மக்கள் அந்த மாதிரி இல்ல. எல்லாரும் இப்ப இல்ல. 22.7% 50 வருஷத்துல இல்லாத அளவுக்கு நம்ம சேமிப்பு குறைஞ்சிருக்கு. கோவிட் வந்ததுக்கு அப்புறமா தான் செல்வா குறைஞ்சிடுச்சு. நுகர்வு கலாச்சாரம் ரொம்ப பெருகி அதிகமாயிருச்சு. அதாவது எப்படி ஆகுதுன்னா, இப்போ ஆர்கானிக்கா ஸ்லோவா இல்ல. நம்ம நாட்டுல எப்பவுமே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ அமெரிக்கா ஒரு 20-30 வருஷம் அட்வான்ஸ்டா இருந்தது டெக்னாலஜில. இப்போ அது இன்டர்நெட்லாம் அப்பவே வந்துருச்சு இவனுங்க கிட்ட. ஆனா நம்ம ஊர்ல இன்டர்நெட்னு ரொம்ப இப்பதான் அண்மையா தான் வந்தது. ஆனா மக்களோட ஆதிக்கம் பாத்தீங்கன்னா அதுல அதிகமா டக்கு 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 டக்குன்னு
பயன்படுத்துறது growth rate பார்த்தோன்னா பயன்பாடு அப்படியே 0 to 80% டப்புன்னு ஜம்ப் ஆகுது. இந்த மாதிரி அந்த நாட்டிலையும் நடக்கல. அப்போ இந்த மாதிரி எப்படி நல்ல விஷயத்தையும் பிடிச்சிக்கிறாங்களோ அதே மாதிரி கெட்ட விஷயத்தையும் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல ஆர்கானிக்கா செலவு பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்களுடைய பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்ம எப்படின்னா இங்க இருந்து அப்படி ஜம்ப் பண்ணிட்டோம். இதனால அந்த உலகத்திலேயே சேல்ன்றது வந்து இப்ப இல்ல, போயிருச்சு. திருப்பி நம்ம கொண்டு வரணும். அதுதான் இப்போ சேலஞ்ச். இந்த இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய இப்போ மொபைல் டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா மொபைல் டெக்னாலஜியில நம்பர் 1 மார்க்கெட் வந்து இந்தியா தான். ஏன்னா ஜனத்தொகை அதிகம், இங்க யூஸ் பண்றவங்களும் அதிகம், பயன்படுத்துறவங்களும் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உலகத்துக்கே பெரிய மார்க்கெட் வந்து இந்தியா தான். சைனா என்ன அவன் வாங்குறது கிடையாது. சைனா என்னதான் இதுவா இருந்தா கூட பெருசா அவன் வந்து அவன் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கான். ஓப்பன் கண்ட்ரி நம்மளுதுன்றதுனால இங்க வந்து பெரிய மார்க்கெட்டு, அந்த அளவுக்கு பணமும் இருக்குது, பணமும் சம்பாதிக்கிறாங்க. பர்ச்சேசிங் லெவலும் அதிகமாயிடுச்சு. மக்களோட பர்ச்சேசிங் லெவல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. வாங்கும் திறன் வந்து அதிகமா இருக்கு, மிக அதிகமா இருக்கு. எதை வேணா வாங்கலான்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம். உங்க கண்ட்ரியை பத்தி சொல்லுங்க அகிம்சிகா, சொல்லுங்க ஏதாச்சும். சுவிட்சர்லாந்து பத்தி சொல்லுங்க. பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்கு, உங்க கண்ட்ரியோட வளம் எப்படி இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. வள்ளுவர் சொன்ன அந்த 10 குறளுக்கும் பொருத்தமான நாடு நாங்கள் வாழ்ற நாடு என்று நினைக்கிறேன். அதை விட ஈழமும் அதுக்கு குறைந்ததல்ல. ஆனா அங்கு சில குறைபாடுகள், அரசியல், அது மட்டும்தான் அங்க ஒரு பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா வள்ளுவர் சொல்ல வர்றதையே இல்ல மெயினா வந்து விவசாயம் தான். இப்ப உணவு இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப எங்கேயும் வந்து என்ன சொல்ற திராட்சை, ஆப்பிள், சில அடிப்படை அவைந்த அந்தந்த நிலவளங்களுக்கு ஏற்றதான் அந்த பழ வகையோ அல்லது மரக்கறிகளோ நாட்டப்படுகிறது. அந்த வகையில் இலங்கை சுவிட்சர்லாந்தை விட வளம் இன்னும் கூடினதுன்னு தான் சொல்ல வேணும் விவசாயத்தில். ஏனென்றா அங்க நாங்கள் மாம்பழம், பலாப்பழம், அந்த சாப்பிடக்கூடிய அனைத்து பழங்களையுமே வீட்டிலேயே அறுவடை செய்து சாப்பிட்டு உணவு உண்ணக்கூடியதா இருக்கும். இங்க வந்து இங்கேயும் அந்த சலாட் அதுகள், மற்றது வெங்காயம், தக்காளி, அப்படிப்பட்ட பயிர்கள், இப்ப வாழைப்பழம் அப்படியெல்லாம் அது செய்யறதுக்கு தகுதியான நிலங்கள் இல்லை என்றாலும் அந்த மரக்கறிகளை கூட அவர்களே உற்பத்தி செய்து இப்ப தரக்கூடியதா தான் இருக்குது. நாங்க இப்ப இங்க பிரான்ஸ்லயும் இங்க சுவிஸ்லயும் வந்து என்ன பிரச்சனைன்னா இந்த விவசாயிகளுக்கு அந்த டாக்ஸுகள், அந்த பொருள்களுக்கான விலைகளை கூட்டிதன்றதால அது ஒரு பிரச்சனையாயே போய்கொண்டிருக்கிறது. எங்கட கிராமத்துல கூட அந்த போட்டை தலகீழா போட்டு வச்சிருக்கணும். என்னன்னு சொன்னா அந்த விவசாயத்துக்கு உண்மையில முன்னுரிமை கொடுக்கணும். நாங்க இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு அவைதான் காரணம். இந்த பால் மாடுகள், பசுக்கள் அப்படியான வேண்டிய அந்த வேலை பொருட்கள் அதுகளுக்கான டாக்ஸுகளை கூட்டினதால அந்த அதால வந்து இங்கேயும் அது ஒரு பிரச்சனையாத்தான் நடந்து கொண்டிருக்குது. அப்ப வள்ளுவர் சொல்றது உண்மையிலேயே முதலாவது விவசாயம் தான். அது வந்து எல்லா நாட்டுக்கும் மேல இருக்கிற எல்லா நாடுமே உண்மையில வளம் மிகுந்த நாடு தான் ஒவ்வொரு நாடும். அந்த வகையில் இதுல சுவிட்சர்லாந்து இந்த 10 குறளும் அப்படியே எங்கட நாட்டுக்கு சொன்ன மாதிரியே பொருந்தது. அருமை அருமை அருமை. அழகோ இல்ல பணக்காரோ அல்லது அந்த ஒரு பங்கிட்டு வென்றதோ எல்லாத்தையும் ஒரு அமைதியான சமாதானமான எல்லாமே பொருந்தக்கூடிய நாடுதான் நாங்க வாழ்ற நாடு. நன்றி. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சிலோன்ல. அப்படியே அந்த தோட்டத்துல இருந்து பறிச்சுக்கிட்டு வந்து ஒரு மண்சட்டியில அவ்வளவு அருமையா சமைக்கிறது. அந்த அங்க இருக்க இலை இருக்கு எல்லாமே பக்கத்திலேயே பறிச்சுக்கிட்டு வந்து பண்ணாங்க. அடாடா, ஒரு நாடு இருந்ததுன்னு ஒரு பாட்டு வரும், எல்லாரும் பார்த்து அந்த ஒரு நாடு இருந்தது கேட்டீர்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். அது மாதிரி அந்த அந்த வீடியோ அவ்வளவு நல்லா இருந்தது. ஆமா, அந்த வளவிலேயே தேங்காய் இருக்கும். தேங்காய் தேவை அது விலைக்கு வேண்ட மாட்டார்கள். மிளகாய் வச்சிருக்கணும். தோட்டத்துல சிறுதானிய பயிர்கள் எல்லாமே இருக்கும். பழங்கள் எல்லாம் இருக்கும். மாம்பழம் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பலாப்பழம், தோடம்பழம், விளாம்பழம் எல்லாமே எங்களை வளவுக்க சுத்தியே இருக்கும். அப்ப எல்லாம் அந்த என்ன சொல்றது உடனடியாக பறித்து உண்ணக்கூடிய, அதோட ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கும்.
அப்ப ஒரு தேவையாண்டு நாங்க அடுத்த வருடத்து போக வேண்டிய ஒரு இது முருங்கை மரம் கூட இருக்கும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு மாசம் கூட மற்ற வயல் செய்வார்கள். வயல் நெல் இருக்கும். வீட்டுல அரிசி வேண்ட தேவையில்லை. ஒன்றில் வேண்ட வேண்டியதுண்டா சீனியும் கோதுமை மாவும் இந்த எண்ணெய் வகையுமா இருக்கும். எண்ணெயும் அது தேங்காய் எண்ணெயை கொண்டு நாங்க செக்கில கொடுத்து எல்லாம் செய்யற அந்த தன்மையும் இருக்கின்றது. அப்ப அங்க இன்னும் வாழ்றதுக்கு அந்த சட்டிகள் கூட பாத்திரங்கள் கூட சாதாரணமா மண் பாத்திரங்கள் வச்சு அந்த இது கிடைக்குது, விறகு அங்க கிடைக்குது. அதை வச்சு இந்த கேஸுக்கெல்லாம் கூட போல எளிதா சமைக்கிறாங்க. அதை பாக்குற போதே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரத்ன வடிவேல் சார் இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க. புரியவே இல்ல. ஆமா ஆமா சரி ஓகே. இல்ல அவங்க சொன்னது பல விஷயங்கள் அதுல அடங்கிட்டுது. என்னண்டா நம்ம நம்ம நாட்டை எடுத்தா பொதுவாக அந்த எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் எனக்கு என்ன இப்ப வர்றது. நாங்கள் அடிக்கடி சொல்றது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில். அந்த பாட்டு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற அந்த அதைத்தான் நாங்கள் இங்கே அடிக்கடி சொல்றது. என்னன்னா இங்கே எல்லா விதமான கிளைமேட் உள்ள நாடு. இங்க வடக்கு மத்திய அந்த வடமத்திய மாகாணம் இருக்கு. அந்த இடங்கள்ல நல்ல வறட்சியா இருக்கும், நல்ல வறட்சியா இருக்கும். இப்ப நீங்க ஹில் கண்ட்ரி இருக்கு, மலை சார்ந்த இடங்கள். இப்ப நீங்கள் நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போறதை பற்றி நீங்க முதல் குரல்ல சொன்ன பொழுது 200 வருஷங்களுக்கு சரியாக 200 வருஷங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்க தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்வதற்காக மத்திய மலை நாட்டு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்கள் நாடி வந்தது அந்த செல்வத்துக்காக தான். நீங்கள் சொன்ன செல்வத்தை நாடி மற்ற இடங்களுக்கு போனது என்பது. அப்ப அப்படியான குடிபெயர்வுகள் எல்லாம் இங்க இருந்தது. ஒரு காலத்துல சிங்கப்பூர் சுதந்திரம் அடைந்த காலத்துல அந்த நாட்டு பிரதமர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், லீ குவான் யூ, அது இப்போ எழுத்துல எல்லாம் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகள் வரைக்கும் அதெல்லாம் போடப்பட்டது, இந்த பொருளாதார பிரச்சனைகள் வரைக்கும். அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், இலங்கையை போல என்னுடைய நாட்டை நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி. அவ்வளவு வளமாக இருந்த நாடு. இந்த அரசியல் கோமாளித்தனங்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்தபடியாத்தான் இப்படி போனது. நீங்க பாத்தீங்கன்னா 30 வருஷம் தொடர்ச்சியாக போராட்டம் இருந்தது. அதுலயும் இப்ப இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துல இருக்கிறவர்கள்லாம் நாங்கள் அந்த இங்கே பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுற மக்கள், அங்கே எல்லா வளமும் இருக்குது. எதுக்குமே பிரச்சனை. அந்த 30 வருஷ யுத்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான தடை, எலக்ட்ரிசிட்டி இல்ல, சாப்பாட்டு பொருட்கள், மருந்து பொருட்கள் எல்லாத்துக்கும் தடை விதிக்கப்பட்டது. மக்கள் பெரும் இருட்டுக்குள்ளே தான் வருஷக்கணக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அங்கு எல்லாமே இருந்தது. மக்கள் தங்கட வேலைகளை, தங்கள் உணவுகளை, அதுகளை எல்லாத்தையும் தயார் செய்தோம். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே இருந்தது. வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரம், நான் சொன்னேன் எங்கட வீட்டுல ஒரு பெரிய வீடுகள்ல பனைமரம் இருக்கிறது அருமை. அப்படி நான் அந்த போன முறை அந்த பனவளத்தை பற்றி நாங்க பேசிய பொழுது நான் சொன்னேன், எங்களுடைய வீட்டுல ஒரு பனைமரம் நிக்குது, தென்னை மரம் நிக்குது, வாழை மரம் நிக்குது, எல்லா மரங்களும் மாமரம் நிக்குது. அப்ப இந்த வீடுகள்ல எல்லாம் அநேகமாக இந்த இப்படியான மரங்கள் ஒன்றாவது இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான நாடுதான் நம்ம ஈழத்திருநாடு என்று நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் தனியாக ஒரு காலத்துல தனியாக ஆட்சி செய்த ஒரு நாடுதான். அப்ப தனி அரசு வச்சு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த நாடுதான் இது. பேருந்து இந்த பிரிட்டிஷ்காரர் எல்லாத்தையும் சாம்பாராக்கி எல்லா நாடுகளையும் இப்ப இந்த தமிழ்நாட்டுல இந்த இந்தியாவில நடந்த மாதிரி தானே எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடுன்னு இல்லையத்தானே, எத்தனையோ நாடுகள் சேர்ந்தது அவங்க உண்டாக்கினா. அது மாதிரிதான் நமக்கு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க கொண்டு போறாங்க இந்தியாவில. ஆனா நம்ம நாட்டுல என்னன்னு சொன்னா, பெரும்பான்மை வந்த உடனே சிறுபான்மை எண்ணிக்கையில சிறுபான்மையினரை அடக்கி ஆண்டு அவர்கள் தேவையே இல்லாமல் தங்கட மொழியை தான் அரசாங்க மொழி என்றது, தங்கட மதத்தை தான், இதெல்லாம் அரசியல் சட்டங்களுக்குள்ள கொண்டு வர போகத்தான் இந்த பிரச்சனை இல்லாம வந்த. மற்றும்படியாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் ஈடு கொடுத்து கொண்டிருந்தோம். பொலித்தீன் கொண்டு போயிடாது, டோஃபி கொண்டு போயிடாது, சீனி கொண்டு போயிடாது,
உணவு அந்த பிரச்சனையான காலம் அந்த காலத்துக்குள்ளால தாண்டி வர முடிஞ்சது ஏனென்று சொன்னா அங்கே இருந்த வளங்கள்லாம் மக்கள் நல்லா பாடுபடக்கூடியவர்கள் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் உகந்தவாறு தங்களை மாற்றிக்கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக பயணம் செய்து வாழக்கூடிய வல்லமை மக்களிட்டையும் இருந்தது. அங்கே எல்லாம் இருந்தது. இப்ப அவர் சொன்னது போல தோட்டம் இருக்குது, வயல் இருக்கு, என்ன எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தது. இப்ப 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 இல்லாமல் இப்ப போய்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் ஆட்பலம். ஏனென்றால் இப்ப ஆட்கள் இங்கே உள்ள அரசியல் வர்ம காரணமாக இல்லை, அரசியல் சூழ்நிலை காரணமாக இப்ப இவர் எனக்கு முன்பு பேசின அஹிம்சிகா சொன்னவர்கள் அவர்கள் எல்லாம் போனது இந்த அரசியல் காரணங்களுக்காண்டி தானே தவிர வறுமை நாடி அங்க போக இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள். போனது முழுத்தலாக இந்த பிரச்சனைகளுக்காக இங்கு மக்கள் முகம் கொடுக்க முடியாத அரசியல் பிரச்சனைகள். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத காலத்துல வானொலி கேட்க முடியாது. அதற்காக என்ன செய்தார்கள் என்றால் எங்களுடைய அந்த காலத்துல இந்த சைக்கிள் டைனமோ, உங்களுக்கு தெரியும், சைக்கிள்ல டைனமோ பூட்டி இருக்கும் லைட்டுக்காண்டி வானொலிகளை அதுக்குள்ள பூட்டி அதை ஒரு ஆள் சுத்தி கொண்டிருப்பார், அதை சுத்தவர ஆட்கள் இருந்து கேட்டு செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படியாக அது அந்த 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 நாட்டுக்கு உரிய அந்த வளங்கள் இல்லாமல் போன காலத்திலே அதை எப்படி கையாண்டார்கள் என்பது அது ஒரு பெரிய சரித்திரமும் ஒரு சுவாரஸ்யம் மிக்கதுமாகும். ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்கள் நாடு இப்ப அண்மை காலத்துல எல்லாமே நாசமா போய் கலாப்ஸ் பண்ணி எல்லாமே அழிவின்ற விளிம்புல வந்தது காரணம் ஊழல். என்னன்னு சொன்னா பெரிய பெரிய டெவலப்மெண்ட் அபிவிருத்தி என்று செய்ய போறவர்கள் எல்லாரும் அபிவிருத்திக்காண்டி அந்த அபிவிருத்தியை செய்யல, எவ்வளவு பெரிய ப்ரொஜெக்ட் செய்தால் எவ்வளவு காசு பாக்கெட்டுக்குள்ள வரும் என்ற அந்த நோக்கத்துல கடன்கள் எல்லாத்தையும் வாங்கி பெரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு நீங்கள் எத்தனை பேர் கிட்டடியில ஒரு வந்தீங்கன்னு தெரியல. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முந்தி வந்திருந்தீங்க என்றால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை பாத்தீங்கன்னா கொழும்பு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே சிங்கப்பூர் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அழகானது. பல விதமான ஹைவேஸ் எல்லாம் பெரும் ஹைவேஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதுகள் எல்லாம் செய்தது அபிவிருத்திக்காக மட்டுமில்லை, இந்த காசை அங்கால இங்கால அபிவிருத்தி செய்து இங்கால அதாலதான் இந்த ராஜபக்ச கவர்மெண்ட் பெரும் அபிவிருத்தியை எல்லாம் செய்தாங்க. ஆனா இப்படி அந்த நாடு இப்படியாக போயிட்டது. அதுதான் அந்த நாடு என்றது மக்கள் எல்லாத்தையும் விட பொருட்கள் செல்வம். இப்ப அந்த காலத்துல அந்த பொருள் செல்வம் தான் பெரிய முக்கியத்துவமா இருந்தது. இப்ப மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒருவருடன் பகமை இல்லாமல் ஒருவர் எல்லாருமா சேர்ந்து இது எனக்குரிய நாடு என் நாடு என்ற அந்த ஃபீலிங் வரக்கூடிய மாதிரியான சூழலை குறிப்பாக அரசியல் சூழலை ஏற்படுத்த வேணும். இப்ப இந்தியாவிலேயும் கன பிரச்சனைகள் இருக்கு. இப்படியான அந்த எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இது நம்ம நாடு என்று சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இப்ப இந்த அஹிம்சிகா அவ சொன்னா அது எங்களோட நாடு என்ற சொல்றதுல ஒரு பெருமையா இருக்கு. அங்க இந்த குறிப்பாக இந்த மக்களுடைய மனநிலை ஒத்ததன்மையாக இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாழ வேணும் என்ற அதுக்குத்தான் இப்ப நாடு நல்லா இருக்கணும் என்றது என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. நன்றி 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 நன்றி. மூணாவது குரல் படிச்சாச்சு இல்ல மாதிரி? இல்ல, 2 தான் படிச்சோம். ரமேஷ் படிக்கிறீங்களா? மூணாவது குரல் படிக்கிறீங்களா? படிங்க படிங்க படிங்க. பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவருக்கு இறையொருங்கு நேர்வது நாடு. வேற்று நாட்டாரையும் தாங்குவதற்கான நிலையில் அவரை தாங்கி காத்தும் தம் அரசனுக்குரிய இறைப்பொருளை முழுவதும் கொடுத்தும் காப்பதும் நல்ல நாடு. மற்ற நாட்டு மக்கள் குடியேறுவதால் சுமை ஒரு சேர தன்மேல் வரும்போது தாங்கி அரசனுக்கு இறைப்பொருள் முழுதும் தரவல்லது நாடாகும். இது வரதராசனார் சொல்றாரு. மத்தவங்க யார் அகதிகளா வந்தாலும் அவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்றதுதான் இது. இப்ப கனடால அந்த நிறைய பேர் அகதிகளா வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்களெல்லாம் வச்சு அந்த கனடா நாட்டு பிரதமர் அவங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா அடைக்கலம் கொடுத்தாங்க. இப்ப நிறைய பண்ணாங்க அவங்க. அதனாலதான் கனடா 2வது இடம். பொறை ஒருங்கு வருங்கால். நமக்கு ஒரு காலத்துல வங்கதேசத்துல இருந்து 71ல நிறைய பேர் வந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல. ஸ்டாம்பு கூட நம்ம கூட அந்த செலவுகள்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தபால் தலையை வெளியிட்டாங்க. அதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துறாங்க. ஒருங்கு வருங்கால் அந்த மாதிரி சுமைகள் வர்ற போது அந்த சுமைகளை தாங்கக்கூடியதா இருக்கணும்.
அந்த இருக்கவங்க அந்த சுமை வந்துருச்சே, நான் வரி கொடுக்க மாட்டோம்னா என்ன எப்படி அரசாங்கம் நடக்க? அந்த இறைங்கிறது வரின்னு சொல்றேன், வரிதான் இறை. அந்த அந்த இறைவை வசூலிக்கிறதுனாலதான் கூட அவன் இறைவன் இறைவன் கூட சொல்றாங்க. இறைவர்க்கு அரசுக்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அதை விட்டுறாம எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. முன்னாடி 6-1 வச்சிருந்திருக்கேன். விளையிறதுல 6-1 அந்த காலத்துல இருந்து வச்சிருக்காங்க. இன்றைக்கு சில நாடுகள்ல ஒருங்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சுமை வருகிற போது வரியை கூட்டுறான், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா வரிய தவறுதல் இல்லாம கொடுக்கணுங்கிறது தான். எந்த சுமை வந்தாலும் அந்த நாடு தாங்கிக்கிட்டு இந்த வரியை கொடுத்தாதான் நாடு நடக்கும். அகதிகள்னு பார்த்தா நம்ம நாட்டுக்கு நிறைய அகதிகள் வந்திருக்காங்க. வங்கதேசத்துல வந்தாங்க, பர்மால இருந்து வந்தாங்க, இலங்கையில இருந்து வந்தாங்க, நிறைய அகதிகள் வந்திருக்காங்க. யார் வந்தாலும் இந்த நாடு ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது. இங்க அந்த அந்த இது நம்ம அதுல சொல்லலாம் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது. பட் ஒரு நாடுன்னா வரவங்களை எடுத்துக்கிறோம், அதே நேரத்துல உரிய வரி கட்டுற அளவுக்கு அந்த இது அவங்க சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும்ன்றதுதான் சொல்லுவோம். அடுத்த குரல் இல்ல, இப்ப கோவிட் வந்தப்போ கூட எல்லாருமே ஓரளவுக்கு ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே டாக்ஸ் கட்ட தானே செஞ்சாங்க. கட்டாம இல்ல, எல்லாரும் டாக்ஸ் கட்டினாங்கல்ல. எல்லாரும் செல்வர்கள் தான் எல்லாமே. அதுக்குள்ள ஜிஎஸ்டி எல்லாம் இருந்துகிட்டே தானே இருந்துச்சு. அடுத்ததை படிங்க. அடுத்த குரல் போயிடலாம். உருப்பசியும் படிங்க சார். படிங்க சார். உருப்பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. இது மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியிலிருந்து வந்து தாக்காத நோயும் அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். பஞ்சம் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, ஹங்கர் பிளேக் என்விடி இதெல்லாம் வெளியில இருந்து நோய் வரக்கூடாது. வந்த மாதிரி இப்போ கோவிட் வந்த மாதிரி வரக்கூடாது, பிளேக் வரக்கூடாது, என்விடி வரக்கூடாதுன்றது. நீங்க பாதுகாப்பா இருக்கணும், சுகாதாரத்துல பாதுகாப்பா இருக்கணும். அந்த அந்த செயல் தான் சொல்றாரு. ஒரு பசி இருக்கக்கூடாது, ஒரு வளமையா இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நாடு நல்ல நாடு அப்படின்னு சொல்றாரு. சண்டை போட்டு பகையை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்றாரு. அதுவும் சொல்றாரு இல்ல, சிறு பகையும்னா அதுதானே. சிறு பகைனா அதான். அதாவது உருபசி உழவர் உடைமையானும் ஆற்ற விளைதலானுங்கிறார். பசி எப்ப போகும்? உழவர் உடைமையானும் இந்த நல்ல விளைச்சலாலும் பசி இருக்காதுங்கிறார். உருபசியும் சேராது, இதெல்லாம் சேரக்கூடாது இல்ல, அதுக்கு என்னென்னங்கிறது மாதிரி சொல்றேன். ஓவாப்பிணி, தீக்காற்று, மிகுந்த குளிர், மிகுந்த வெப்பம், இது மாதிரி அந்த வெப்பம் சீதோஷ்ண நிலைன்னு சொல்றோம்ல, அதனால கூட அந்த காலத்துல பிணி வந்திருக்கு. இன்னைக்கு பல காலங்கள்லயும் பிணி வருது. ஓவா பிணி அப்படிங்கிறது ஓயாத பிணி மாதிரி. செருவகையும் ஓவா தீக்காற்று வெப்பங்களும் தீமையும் அரசனாற்றலும் நிலைப்படையும் அடவியும் அறனும் உடையின் செருவகை எப்ப சேராது? அங்க அரசனுக்கு ஆற்றல் இருக்கணும், நிலைப்படை நிலைத்த படை இருக்கணும். புடிச்சுக்கிட்டு வந்த படை இல்ல, நிலைப்படை. எல்லாரும் அந்த படை வச்சுக்கணும்னா இவ்வளவு ரூபா நம்ம ராணுவத்துக்கு செலவழிக்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நிலைப்படையும் அடவியும், அடவினா காடு, அரணும், அரண்கிறது காத்து. நமக்கு இப்ப இந்தியாவுக்கு ஒரு பெரிய காவல் இமயம் சொல்றாங்க. அதே மாதிரி தென்னாட்டுக்கு ஒரு பெரிய காவல் விந்திய சாத்பூர மலைகள்ங்கிறாங்க. அதை தாண்டி அந்த காலத்துல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கு அந்த அரண். அப்ப அப்படி இருந்தா சிறுபகை வராதுங்கிறாரு. ஏன் கடைசி வரைக்கும் வந்தது கொஞ்சம் தவணை வந்தவன் கூட அழிச்சிட்டு போயிட்டான். அப்ப அந்த அளவு வராம இருந்ததுக்கு காரணம் அந்த விஜயநகர பேரரசை ஒட்டியும் அதற்கு பின்னாடியும் வரல. அப்ப எந்த நதிகள்லையும் வடநாட்டு முழுவதும் தொடர்ந்து படையெடுப்புகள், அது இது எந்த ஆட்சிகள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சிறுபகையும் சேராதது நாடு. ரொம்ப இந்த குறள் நிறைய இடத்துல எல்லாரும் பயன்படுத்துறோம்.
இத நம்ம எல்லா இடத்துலயும் இப்ப ஒரு நம்ம ஒரு நிறுவனத்துக்கு கூட இது பயன்படுத்திக்கலாம். உருபசையும் அப்படின்னா உழைப்பவர்கள் வேணுங்கிறார். அப்படாதான் அது அந்த செல்வம் இருக்கும். அப்ப அந்த நிறுவனத்துல உழைப்பவர்கள் இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது உருபசையும் ஓவா பிணியும். பிணி என்ன சொல்றாரு? ஆரோக்கியம். அந்த மாதிரி வெப்பம் இந்த மாதிரி இதுகளால தாக்கப்படுதல். அப்ப சரியான ஒரு நிலை இருக்கணும் அங்க. அந்த அதுக்குள்ள ஹெல்த்தினா இந்த பிசிக்கல் ஹெல்த் மாத்திரம் இல்ல, அந்த இதுவும் இருக்கணும். அங்க இந்த செருபகை அதை எவனாவது உட்பகையெல்லாம் பின்னாடி சொல்ல போற, வேந்தலைக்கும் உட்பகையெல்லாம் சொல்ல போறாரு. அப்ப அதுகள்லாம் இல்லாம இருந்தா அந்த நிறுவனம் நல்லா இருக்கும். பெரும்பகுதி இதுகளெல்லாம் பூர்த்தியும் பார்க்கலாம். அடுத்த குரல் போயிடலாம். இது அடுத்ததுதான் இது நான் சொன்னது. சொல்லுங்க. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்து அலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. பல வகையாக மாறுபடும் கூட்டங்களும் உடனிருந்தே அழிவு செய்யும் பகையும் அரசனை வருத்துகின்ற கொலைத்தொழில் பொருந்திய குறுநில மன்னரும் இல்லாதது நாடு அப்படின்னு சொல்றாரு. உட்பகை இருக்கக்கூடாது, அதாவது கும்பல் கூட கூடாது, குரம் பேசக்கூடாது. ஒரு குழு, அதாவது மொத்தம் ஒரு குழு, அதுக்குள்ள பல குழு வந்துச்சுன்னா என்ன நடக்க? ஒரு ஆபீஸ் ஒரே யூனியன் எதிர் யூனியனா இருந்தா பரவாயில்லாம போறோம், அத ஒத்துக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளேயே 5 சங்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பல்குழு வந்துருச்சுன்னா எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம்லாம் நான் பார்த்திருக்கேன். நம்ம சாலமன் பாப்பா எழுதி சாதி சமய அரசியல் கருத்து முரண்பாடுகளால் வளரும் பல்வேறு குழுக்கள்னு இருக்க. பல குழு வருதுன்னு எப்படிங்களா இதுல முன்னாடி எழுதுறாங்க. சாதி பெருசுல இருந்து மணக்குடவர்ல இருந்து எல்லாரும் இத சொல்றாங்க. சாதி, மற்ற இவர் என்ன சமயம், அரசியல் கருத்து முரண்பாடுகளால் முழுவதும் சொல்லிட்டாரு. வளரும் பல்வேறு குழுக்கள். இதுல இன்னொன்னு, நான் தலைவனா வரணும், அந்த குழுவுல நான் தலைவனா வரணும்னு எப்போலாம் நினைக்கிறானோ அப்போ ஒரு குழு வந்துருது. பல்வேறு குழுக்கள் கூட இருந்தே குழிபறிக்கும் சொந்த கட்சியினரே எழுதுறாரு இவர். கூடவிருந்தே குழிபறிக்கும் சொந்த கட்சியினர், அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் சிறு கலகக்காரர்கள், கொல் குறும்பர். அதுக்கு கொல் குறும்புக்கு என்ன எழுதுறாங்க? ரவுடிகள், தாதாக்கள், வட்டார போக்கிரிகள் ஆகியோர் இல்லாது இருப்பது நாடுன்னு சாலமன் பாப்பையா இன்றைய இதை கூட சேர்த்தே எழுதுறார். இந்த கொல் குறும்பும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உட்பகை நிறைய எழுதுறாரு. வேந்தல பத்தெடுத்த பகைத்தையெல்லாம் சொல்றாரு. பெரிய 10 பேர் இருக்கிறத விட ஒருத்தர் உள்பகை இருந்தா நம்மளை அழிச்சிருவாங்கிறாரு. 10 பகைவர்களுக்கு பதிலாக 10 பகைவர்களோட கூட எதிரடையா இருக்க வேணா போராடலாமா. இந்த ஒருத்தர் உள்ளே இருந்தே அழிச்சவன் தானே. நம்ம நாட்டினுடைய எல்லா சரித்திரத்தையும் பாருங்களேன், காட்டி கொடுத்தவங்க, உள்ளே இருந்து அழிச்சவங்க தான் நம்ம இந்த நாட்டினுடைய அழிவுக்கே ஒரு காரணமா. அதான் உட்பகைங்கிறது மிக அதுதானே டேஞ்சரஸ். கூடவே இருக்கிறாங்க, பகைமையா இருக்கிறாங்கன்றது வெளியில தெரியாதுல்ல. அப்ப அதுதானே வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலா பாத்தீங்க. அதுக்கு பாழ் செய்யுங்கிறாரு. உட்பகை பாழ் செய்யும் உட்பகையும்னு ஒரு வார்த்தை போட்டாரு. பல்குழும் உட்பகை. இந்த வேந்த அழைக்கிறது, அதாவது அத ஒரு நிர்வாகி இருந்தான்னா அவனை இங்கிட்டு போட மாட்டாங்க அங்கிட்டு போட மாட்டாங்க, யாரு பண்றதுன்னு சொல்லவும் முடியாது. வேந்த அழைக்குங்கிற ஒரு வார்த்தை பாருங்க, அதெல்லாம் ரொம்ப அவனுக்கு மன உளைச்சல கொடுப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க இந்த அழைக்கிறதுங்கிற வார்த்தை. அடுத்த குரல் போயிடலாமா? கேடு அறியா கெட்ட எடுத்தும் வழங்குன்றா நாடு என்ற நாட்டின் தலை. கேடு அறியா கெட்ட எடுத்தும் வழங்குன்றா நாடு என்ற நாட்டின் தலை. பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் குன்றாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றுக்கும் தலையானது என்று கூறுவர். இதுல
பகைங்கிறத வருவிச்சுதான் சொல்றாரு. கெடுதலை அறியாத கெடுதல் சொந்த அரசாங்கம் தான் இப்ப அங்க சொன்னது. அங்க வந்த பல்குழு ஒரு இதுல பல குழுக்கள், இப்போ ஒரே விடுதலை புலிகளா இருந்தாலும் அதுக்குள்ள எத்தனை குழு வந்து எவ்வளவு பாடுபட்டிருச்சு. நீங்க இந்த பல்குழுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க கெடுதலை அறியாத அப்படியே வந்துட்டாலும் பொறுத்து கொள்றதுதான் நாடு. கேடறியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நடன்ப நாட்டின் தலை. நீங்க 10 இது போட்டியலே, அதுதான் இந்த தலை, நாடுகளில் தலையானது வரிசைதான் சொல்றாரு. அந்த வரிசையில வரிசையில என்ன இருக்க? கெடுதல் வராத அல்லது கெடுதல் வந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய நாடு இருக்கும் அப்படி. சமாளிக்கக்கூடிய விஷயம்தான் எது வந்தாலும் சமாளிக்கும் திறன் கொண்டது நாடு வந்து ஒரு நல்ல நாடுன்னு சொல்றோம். சமாளிக்க கத்துக்கணும். ஒரு குடும்பத்துல நடக்கிறது தான், ஒரு ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி. அடுத்த ரூம் போயிடலாம். இது நாட்டு இங்க பெரும்பாலும் அதே தான் திருப்பி சொல்றாரு மோஸ்ட்லி. இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. சுற்றும் மழையாகிய இருவகை நீர்வளமும் தக்கவாறு அமைந்த மலையும் அந்த மலையில் இருந்து ஆறாக வரும் நீர்வளமும் வலிய அரணம் நாட்டிற்கு உறுப்புகளாகும். தண்ணி பத்தி சொல்லிடுறாரு. தண்ணியும் மழையும். மழை நிலத்தடி நீருங்கிறத ரொம்ப ரொம்ப வலியுறுத்துறாரு. நீர்வளம் முதல்ல அதுதான். இருபுணலும், அதாவது 2 வழியில நீர் வரும். ஒண்ணு கிணத்துல வரலாம், அது கிணத்தடி மேல இருந்து வரலாம். இருபுணலும், அதான் 2 புனல். இருபுணலும் வாய்ந்த மலையும், மலை இருந்தா அங்க இருந்து சேர்த்து வரும். வருபுணலும் அங்கே இருந்து வரும். இந்த வல்லரண் அதான் திருப்பி ஒரு நல்ல அரண். அரணாவும் இருக்கும், வளமாவும் இருக்கும். நாட்டிற்கு உறுப்பு. ஆனா நமக்கு வந்து அந்த கீழ்நீரும் மேல் நீரும் சொல்லியிருக்காருல்ல சார். இப்ப வர வர நமக்கு வந்து எல்லாம் மோட்டரை போட்டு எல்லாம் போர்வெல் போட்டு 400 அடி 500 அடி போட்டு நம்ம அதை தானே சார் சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துடுறோம். திருப்பூர்ல ஒரு ஊர் சொன்னாங்க, மறந்துட்டேன். 1000 அடி 1200 அடி அடிச்சா கூட தண்ணி கிடையாதான். அங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லா போயிடுச்சுன்றாங்க. எங்க ஊர்ல எல்லாம் 50 அடியில, நான் சொல்றது இப்ப 60 ஆண்டுகளுக்கு, நான் 10 வயது 15 வயது வரைக்கும் எங்க கிணத்துல நல்ல நீர் இருக்கும். அதுக்கப்புறம் சமுதாய கிணறுன்னு ஒண்ணு போட்டாங்க ஒரு இடத்துல. இந்த கிணத்து தண்ணி பூரா வத்தி போச்சு. அப்ப என்ன உரை இறக்க ஆரம்பிச்சோம். அப்ப எங்க வீட்டுல 20 உரை இறக்கணும். இப்ப கடைசியில மோட்டார் தான் இருக்கு. அதை இன்னொன்னு சொல்றாங்க, இவங்க காவிரி பூம்பட்டினத்திலிருந்து புலன்பெயர்ந்து வந்த போது நிலத்தடி நீர் நல்லா இருக்கு, அதாவது கடலாலையும் நதியாலையும் அழிவு வராததாகவும் நிலத்தடி நீர் நல்லா இருக்க இடமாவும் தேர்ந்தெடுத்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. அதனால எங்க பகுதியில இருக்க எல்லா கிணத்துலயும் தண்ணி நல்லா இருக்கும், குடிக்கிறது மாதிரிதான் இருக்கு. கிட்டத்திலயும் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் குளங்களையும், இப்போ எங்க ஊர்ல 5 6 குளம், ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குளம். புதுசா வந்தது புது ஊரணின்னு ஒண்ணு இருந்தது, 6 குளம் இருந்துச்சு. அப்படி அது அப்போலாம் எல்லா தண்ணியும் அந்த ஊர்ல பெய்த தண்ணி பூரா அந்த குளத்துக்கு தான் போகும். தண்ணி பிறழ்வதற்கு ஒருத்தர் குளம் வெட்டுனான்னா தண்ணி பிறழ்வதற்குன்னு இடம் வாங்கி வச்சிருக்காங்க. வாய்க்கால் தெரு தண்ணி பிறழ்றதுக்கு இடம்னு. இன்னைக்கு அதுகளும் கொஞ்சம் கொஞ்சமா பிளாட் ஆயிருச்சு. அப்ப தண்ணியும் வரத்து பூரா இடம் வெட்டு போயிடுச்சு. அதுக்கு நிலத்தடி நீருங்கிறத பாதுகாக்கணுங்கிறது இன்றைக்கு கத்திக்கிட்டு கிடக்கா. அன்னைக்கு இயல்பாவே பண்ணியிருக்காங்க. ஒரு கோயிலை கட்டி ஒரு குளத்தை வச்சு அந்த மாதிரி. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வருது சார். இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட எல்லாம் வந்து அங்கங்க குளம் எல்லாம் இருந்தா அதெல்லாம் நம்ம வந்து சேஃபா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஊர்ல இருக்கிறவங்களே வந்து எல்லாமே பண்றாங்க. அவங்களே பைசா கலெக்ட் பண்ணி ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி. போன வருஷம் அந்த மாதிரி நிறைய குளங்கள் ரொம்புச்சு சார். பசங்க நல்லா பண்ணாங்க சார். இல்ல ஒரு தவணை பண்ணிட்டு
அந்த கண்டினியூஷன் இல்ல. நான் பாக்குறதுல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வேலிகருவம் வந்து அந்த ஒரு தவணை தான் ஒரு ஆர்வமா பண்றாங்களே ஒழிய அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க சார். வாங்க. திருவள்ளுவர் காலத்துல கிணறு இருந்திருக்கும், பட் ஆழ்துளை கிணறு இருந்திருக்காது. கண்டிப்பா இருந்திருக்காது. கிணறு பத்தி எங்கனாச்சும் எழுதியிருக்காரா? ஆமா ஆமா மணற்கேணின்னு போட்டுருக்குல்ல, நிறைய இடத்துல மணற்கேணி போடுவாங்க சார். ஊற்றுனாலே அதுதானே சார், ஊற்று நீரும் ஆற்று நீரும் சொல்றாரு இல்லையா? ஆற்று நீரும் ஊற்று நீரும் சொல்றாருல்ல, அப்ப அந்த ஊற்றுனாலே அதுதானே, கிணறுதான் அந்த காலத்துல இருந்ததுதான் அது ஊற்று. சுனையில கூட வரும். நாட்டுக்கு 5 உறுப்பு அப்படிங்கிற உறுப்பு. 1 மழை, 2 கீழ்நீர், 3 மலை மவுண்டெயின், 4 வருபுணலும். அதுல இருந்து வர்ற புனல், அங்க மலையில இருந்து சேர்த்து சேகரித்து வருகிற புனல். அடுத்தது வல்லரணும். நாட்டு இந்த 5 உறுப்பு அது நாட்டுக்கு அப்படின்னு சொல்ல. அடுத்த குரல் கூட போலாம். அடுத்த குரல் போயிடலாம். படிக்கவா? பிடியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ் 5. பிடியின்மை சொல்லிட்டாரு ஈஸியா. பிணியின்மை, விளைவு, இருக்கணும், செல்வம் இருக்கணும், அணி என்ப நாட்டிற்கு இவ் 5. இன்பம் இருக்கணும். அந்த இன்பம்னு சொன்னதான் நீங்க சொல்லி இப்ப நம்ம ரத்னவடிவேல் சாரோ எல்லாருமோ சொல்றது. அங்க நிறைவு இருக்கணும் மனசுல, மக்களுடைய மனசுல ஒரு இன்பம் இருந்தாதான் இவ்வளவு இருக்கிறதுக்கு அது முக்கியமான இன்பம். அத வார்த்தை பாருங்களேன், மேல பிணின்ட்டாரு, கீழே அணின்னு வருது பாருங்க. அதாவது அந்த திருக்குறள்ல எப்படித்தான் எனக்கு ரொம்ப வியக்கிறது, ஒருங்குன்னு சொன்னா இங்க பொருங்குன்னு வருது ஒவ்வொரு இடத்துலயும். அதனாலயும் நம்மளாலே மறக்கவும் முடியல. ஒரு தவணை கவனமா படிச்சுட்டோம்னா அணி என்ப நாட்டிற்கு 5, அதுவும் அந்த முறைமை 1 2 3 மாதிரியும் சொல்லிடுறேன். அதனால நல்ல ஒரு கவனமா படிச்சுட்டோம்னா அதை மறக்கவே மறக்காது. ஏமம். அடுத்த குரல் இன்னும் அழகா படிக்கலாம். ரொம்ப சூப்பரா அது ரொம்ப நல்லா இருக்கும். அது நாடு நாடு நாடுன்னு நல்லா. நாடு என்று நாடா வளர்த்தன, நாடு அல்ல நாடு வளம் தரும் நாடு. அழகா, ரொம்ப அழகா. நாடு என்று நாடா வளர்த்தன, நாடு அல்ல நாடு வளம் தரும் நாடு. ரொம்ப அழகா. நாட்டுக்கிட்டயும் போய் கடன் கேட்காதீங்க, நான் அப்பவே சொல்லி வச்சுக்கிறேன் திருவள்ளுவர். தன்னிறைவு பாடணும், தன்னிறைவு இருக்கணும்ன்றதுதான். நம்ம நாட்டுல தேவையான செல்வங்கள் இருக்குது, தன்னிறைவு இருந்ததுன்னா நீங்க இன்னொரு நாட்டுல கடன் கேட்காத இருந்தீங்கன்னா நல்ல நாடு அப்படின்றதுதான் அதை சொல்றாரு. இப்பதான் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறோமே. என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிறத நான் வாங்கிக்கிறேன். அதுதானே மாற்று இதுதானே பாரதியார் பாடம் தானே. நாடுங்கிறதுக்கு வருத்தம், அதாவது உழைப்புங்கிறது மாதிரி பொருள் சொல்லி பரிமேலழகர் சொல்லியிருக்காரு. நல்ல இதை கேளுங்களே. நாட வளர்த்தன நாடு என்ப தங்கண் வாழ்வோர் தேடி வருந்தாமல் அவர்வால் தானே அடையும் செல்வத்தை உடையவற்றை நூலோர் நாடு என்று சொல்லுவர். நாட வளர்ந்தரும் நாடு நாடு அல்ல, ஆதலால் தேடி வருந்த செல்வம் அடைவிக்கும் நாடுகள் நாடாக. நாடுதல் இருவழியும் வருத்தத்தின் மேல் நின்றது, பொருள் செய்வார்க்கும் அகுது இடம் என்றார் சிந்தாமணியில். பிறரும் நூலோரும் விதி பற்றி எதிர்முறை முகத்தான் குற்றம் கூறியவாறு இவ்வாறன்றி என்ப என்பதனை பின்னும் கூட்டி இரு பொருள்பட உரைப்பின். அதுக்கு ஒரு அனுவாதமாம்னு சொல்றார். அதாவது ஒரு ரெண்டு பொருள் சொல்லி அனுவாதமாங்கிற. அவங்க நாட்டுல இருக்க மக்கள் உழைக்கிறத பத்தியும் சொல்றது மாதிரியும் சொல்றாங்க. நாடுதல் உழைக்காமேனா ரொம்ப சிரமப்படாம வரணும் பொருள். அதே மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு வந்தா அது நாடு இல்லைன்னு சொல்றேன். இப்ப நிறைய ஒரு நிறுவனம் இருக்கு, நாடாவழத்தன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அப்ப கட்டமைப்பு நம்ம முதல்லயே நல்லா பண்ணிட்டோம்னா இவன் பக்கத்துல இருந்துகிட்டே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நிறுவனத்தை கட்டமைப்பு மிகச்சிறப்பா இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் இல்லாட்டி அந்த நிறுவனம் நடக்கும்.
நாடாவழத்தனவா தான் அது இருக்கும். நிறைய இப்ப இது எல்லாமே நிறைய கம்பெனிகளுக்கு எல்லாம் கூட பொருந்தும் இல்ல சார்? எல்லாம் நிறைய கம்பெனிங்க நல்லா தொடங்குறாங்க, அதுக்கப்புறமா அது சரியான கட்டமைப்பு இல்லாம எல்லாமே போயிடுது இல்லைங்களா? அதுதான் கஷ்டம். நோய் இல்லாமை ஹெல்த் கேர் பாத்துக்கணும். முதல்ல ஹெல்த் கேர், அதாவது மருத்துவம்ன்றது ரொம்ப முக்கியம். செல்வமுடைமை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் அதாவது நிறைய உற்பத்தி செய்யணும். விளையுடைமை விவசாயம் இருக்கணும். இன்பமுடைமை சந்தோஷமா இருக்கணும் மக்கள். இதெல்லாம் இருந்தா மட்டும் போதாது. காவலும் இருக்கும். காவலுடைமை இதெல்லாம் இருந்ததுன்னா சிறந்த நாடுதான். இதெல்லாமே இருக்குது எல்லா நாட்டுக்கிட்டையும். ஆனா பிரச்சனை தான் நிறைய இருக்குது. மனசுல அந்த அந்த தெளிவு, ஆசை, பேராசை. அதனாலதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த ஐந்தும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா நாடுகிட்டையும் இருக்கும். எல்லா நாட்டிலயும் இருக்கும். இந்த ஐந்தும் எல்லா நாட்டிலயும் இருக்கும். நோய் இல்லாத நல்ல மருத்துவ கட்டமைப்பு நிறைய இடத்துல இருக்குது. நிறைய இது வளர்ந்துருச்சு. செல்வ உடைமை இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர்ந்துருக்கு. விவசாயம் பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா இன்பம் உடைமை எல்லாருக்கும் கிடைக்கலைங்கிறது தான் குறை. அதான் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் கிடைக்குதா? எல்லாருக்கும் கிடைக்குதா? தன் மக்கள் சிரமப்படாமல் இருக்க அதிக உற்பத்தியை தருவதே நாடு என்று நூலோர் கூறுவர். தேடி வருந்தி பெறும் நிலையில் இருப்பது நாடன்று அப்படிங்கிறது மாதிரி சாதாரண வித்தியாசமான குரல் தான். போர்லாம் நடக்காது இல்ல சார்? எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சதுன்னா இந்த போர்லாம் கிடைக்காது இல்ல? இப்ப நிறைய இல்ல, இப்ப போர் இல்லாம இருந்தா நம்ம சிரமப்பட வேண்டாம்ல. சிரமப்பட்டு காசு கிடைக்காம இயல்பா கிடைக்கும்ல. அதே உண்மைதான். காசால எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் ஃபுட் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த வீடுகளை போய் பார்த்துட்டு வராங்க. நியூஸ் சேனல்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. போர் இல்லாம எல்லாமே அந்த நாட்டுல என்ன வளம் இருக்குது அதை எடுக்கணும்ன்றதால தானே சார் அது சண்டையில போய் முடியுது, போரா முடியுது. இதை வச்சு பிசினஸ் பண்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அமெரிக்கா அவங்க எல்லாம் இல்ல இப்ப காசால அங்கே ஒரு வளமும் இல்லை. அங்க வளம் இல்லை. அங்க எல்லாம் கொண்டு வந்து வளங்களை வெளியில இருந்து முஸ்லீம் முஸ்லீம் நாடுகள் எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அங்க இருக்கிறது முற்று 100% அரசியல் பிரச்சனை தான். அங்க வளங்களை சுரண்டுறதுக்கு அதுகளுக்கு இதுகளுக்கு இல்லை. அது அங்க முழுக்களும் அரசியல், பரஸ்பர அவநம்பிக்கை. எங்களை அடிச்சிருவாங்களோ இவங்களை அடிச்சிருவாங்களோ இந்த பரஸ்பர அவநம்பிக்கை. அதுகளை சில பேர் வளர்த்து அதுவே கேபிட்டலாக கொண்டு பல இடங்கள்ல அவர்கள் அதை மூலதனமாக்குறார்கள். இப்ப அங்க யுத்தத்தை உருவாக்குறதும் அங்க ஒரு டென்ஷனை வச்சிருக்கிறதும் இது ஒரு பெரிய பிசினஸ். இது நம்ம நாட்டிலையும் இதுதான் நடந்தது. அதான் பல நாடுகள்ல குழப்பம், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அதான் அரசியல் தான். சேவை வாங்க, என்ன சொல்ல வரீங்க? வாங்க. நீங்க தண்ணி பத்தி எல்லாம் சொன்னீங்கல்ல சார். சோ பெங்களூர்ல அந்த தண்ணி காவேரி. நான் பெங்களூர்ல 11 இயர்ஸ் இருந்திருக்கேன் சார். நான் காவேரி தண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. காவேரி தண்ணிக்கு கனெக்ஷன் வாங்கணும். 25,000 ரூபாய் ஒரு கனெக்ஷன் வாங்கினாதான் காவேரி தண்ணி வரும் உங்க வீட்டுல. அந்த தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரலன்னு பல்லாயிரம் பிரச்சனை ஓடும். நானே அந்த காவேரி தண்ணி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நாங்க இருந்ததெல்லாம் வாடகை வீடு. 25,000 ரூபாய் ஓனர் வாங்கினா அந்த காவேரி தண்ணியை நம்ம குடிக்கலாம். அது கூட தனியா கனெக்ஷன் வச்சிருந்தா? கனெக்ஷன் வச்சிருக்கணும். ஆமா சார். அதை வச்சு துட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தா. அப்ப ஆமா, நான் நினைப்பேன் தமிழ்நாட்டுக்கு தரலங்கிறீங்க, பெங்களூர் ஆளுங்க நானே குடிச்சது இல்ல. இப்ப புரியுது. பாலிடிக்ஸ் புரியுது. அதுக்கு தனி சம்பு வச்சிருப்பாங்க. அதுக்கு தனி கனெக்ஷன். பைப் கனெக்ஷன் இருக்கும். தனியா இருக்கு இல்லையா? இங்க மெட்ரோ வாட்டருக்கு தனி, நமக்கு போர்வெலுக்கு மெட்ரோ வாட்டருக்கு தனியா இருக்குல்ல, அது மாதிரி அங்க தனியா இருக்கு. அதான் 25,000 ரூபாய் ஒரு வீடு கொடுத்தா எல்லா அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் கொடுத்தா அந்த கனெக்ஷனை கொடுப்பாங்க. இல்லன்னா மெட்ரோ வாட்டரா பைப் வாட்டரா இல்ல தனியா அது இல்லாத தனியா காவேரி தண்ணின்னு குடுக்குறாங்க. காவேரி தண்ணி மெட்ரோ வாட்டர் மாதிரிதான் சார். மெட்ரோ வாட்டர் தான். ஆனா நம்ம அது இல்லன்னா நம்ம இது போட்டுக்கிறாங்க. இதுல எல்லாம் லாரி ஒரு நாளைக்கு லாரி தண்ணி தான் வரும். காவேரி தண்ணின்றத மெட்ரோ வாட்டர் தான். ஓகே, அது எல்லா இடத்துலயும் இருக்குது தானே. இன்னைக்கு இங்கேயும் இருக்குது இல்ல? இல்ல அது தமிழ்நாட்டுல வரலையேன்னு சொல்றாங்க இல்லையா? பெங்களூரே நிறைய இடங்கள்ல கிடையாது.
சும்மா இல்ல சொல்றான், நம்ம வேற சண்டை இல்ல வேற போடுறோம், ரூபத்துல காவிரி வருது. தண்ணிக்காக நம்ம சண்டை போடுறோம், ஆனா அங்கேயே தண்ணி கிடையாது யாருக்கும் அப்படின்றத அவ சொல்றா. இல்ல வேற அது ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வர்ற தண்ணி வேற ரூபத்துல வருது, டேங்க்ல வருது, எங்க இருந்து கொண்டாடுறான் அந்த இல்ல சார், மாதிரி. டேங்க்கும் வராது, எல்லாமே லாரி தான். நான் இருந்த அதான் அந்த வீட்ல 100 லாரியில. வீடு, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 3 லாரி வரும். ஆமா, 3000 5000 அந்த மாதிரிலாம் கட்டுறாங்க. ஓகே ஓகே கடைசி ரைட். கடைசி அடுத்த பாடல் 9வது பாடல் படிக்கல, ஒன்ன படிச்சிட்டோமா? ஒன்பது படிக்கல இப்பதான் படிக்கல. படிச்சது 9 படிச்சாச்சு, 10 தான் படிக்கணும். 10வது 740 படிக்கணும். தான் இந்த படிக்கணும். அந்த குரலே எனக்கு படிக்கவே வரல, அது எனக்கு புரியவும் இல்லை. ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு. ஒரே ஆங்கமை அடியில அடிச்சுட்டாரு எங்க ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு. நல்ல அரசன் பொருந்தாத நாடு. மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயனில்லாமல் போகும். இது என்ன கடைசியா எல்லா இருந்தா திருக்குறளையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டாரு இல்லைங்க சார், இது கடைசியா. என்ன அதுதான் என்ன இருந்தாலும் தலைமை சரியில்லைன்னா எல்லாம் கெட்டு போச்சுன்ற கதை தான். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்தியா நிலைமை சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னைக்கு பாலிடிக்ஸ் பொறுத்து சார், இன்னைக்கு நச்சுன்னு பாலிடிக்ஸ் அடிச்சிருக்காரு. பொறுத்து சார். இது இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். பல நாடுகள்ல, எல்லா நாடுகள்லயும் எல்லாரும் பல நாடுகள் பல ஆங்கு நாடுகள்ல அமைவு இல்ல, எல்லாம் ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் எல்லாம் கிடைச்சாச்சு. பயமின்றே, பயன் இல்லைங்கிறத பயமின்றேங்கிற வார்த்தை சொல்லுது. வேந்தமைவில்லாத நாள், அந்த அமைக்கு அமையணும், அது இருக்கா இல்ல எதுவுமே அது மாதிரி. இப்ப குடும்பம்னே வச்சா கூட அத தலைவனோ இதுவோ சரியா அமையாட்டி, நேத்து ஒரு இது சொன்னேன்ல, நேத்து சொன்னமே, அதான் நேத்து சார் சொன்னேன்ல, வாலி சொல்லியிருந்தாருல்ல, அக்கா குடும்ப வீடு தலைவர் சுத்துறா, வந்து ஊர் சுத்தினாக்கா வீட்டுல இருக்கிற ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாரும் எல்லாருமே பீடி பீடி சுத்த சுத்துறோன்னுட்டு. அதுதான் அக்காள் சுத்தினாள், அம்மா சுத்தினாள், தம்பி சுத்தினான், நான் சுத்தினேன், அப்பா அப்பா ஊரை ஊர் சுற்றினார். அப்பா சுத்தினார். ஊர் சுத்தினாரு. அப்பா ஊரை சுற்றினார். நல்ல நல்ல நேற்று நல்லா நல்ல ஒரு இருந்துச்சு. அருமையான ஒரு இது கவிதை. எந்த அமைவில்லாத மற்றவர்கள்லாம் பேசுங்க. செல்வா பேசுங்க, பேசுங்க. பேசுங்க செல்வா. இந்த கடைசி குரல் இப்ப நம்ம நாட்டு கரெக்டா போடுது. நம்ம சொல்லக்கூட பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுங்க. இல்ல, எந்த நாட்டுக்கு இப்ப இவர் சொன்னது அரசு, இப்ப இவர் சிலோனா சொன்னது அதானே, எல்லா எல்லாம் அமைஞ்சிருச்சு இருந்துச்சு, அரசுடைய இது இல்லைங்கிறது தானே. அதுதான் தலைமை சரியில்லைன்றதுனால தானே பிரச்சனை வந்தது. பேரினவாதம் அது இதெல்லாம் வந்து தூக்குற போது அதுக்கெல்லாம் அழகா சொல்றாரு. பல்குழுவும் வேந்தலைக்கும் பல்குழுவும் உட்பகையும் எல்லாம் எவ்வளவு அழகு. இல்ல, இது எல்லாமே இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கும்ன்றதுதான். இது இத்தனை விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு, இத்தனை விஷயங்களும் இன்றைக்கும் இருக்குது, இன்னும் நாள் போனாலும் இருக்கும். ஏன்னா மனுஷனோட குணம் அது வந்து மாறாது. எவனா ஒரு 10 பேர் நல்லவனாதான் ஒரு 4 பேர் வேற மாதிரிதான் யோசிப்பான். நீங்க நல்லதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும் அவனுக்கு. போடாசறதான்றது சொல்லதான் செய்வாங்க, அது இருக்கதான் செய்யும். செல்வா என்ன சொல்லுவாரு? என்ன சார் சொல்றதுக்கு இருக்கு இதுல என்ன? ஒபாமா சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒபாமா என்ன சொன்னாருன்னா, ஒரு சமுதாயம் மேல வரணும்னாலும் ஒரு நல்ல ஆட்சி வரணும்னாலும் எல்லாரும் வந்து பாலிடிக்ஸுக்கு வாங்கன்னாரு. இப்ப எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்னா, பாலிடிக்ஸ்னா அது பாலிடிக்ஸ், அது அரசியல்வாதிகள், நமக்கு சம்மந்தம் இல்லை, அது சாக்கடை, எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா. பட் ஆனா இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோன்றது வந்து அன்னைக்கு வந்து அரசனா இருந்தான். கரெக்டுங்களா? அன்னைக்கு அரசன் தான் நாட்டை ஆண்டான். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரோட பிரசிடென்ட்டோ நாட்டை ஆள்றாங்க. அப்போ அவன் வந்து அரசனா ஆகிறான். நீயும் அரசனா ஆனா மட்டும்தான்டா நீ உன்னுடைய நல்ல கருத்துக்களை வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும், நல்ல நாட்டை வந்து ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு நீயும் முயற்சி பண்ணுன்றாரு. அதாவது அந்த அரசியல்வாதிகள், அரசியல் சாக்கடை, அரசியல் எனக்கு தெரியாது, பாலிடிக்ஸ் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம பேசக்கூடாது, இதெல்லாமே நம்ம ஒதுக்கி வைக்கிறதே முதல்ல தவறு தான் ஒரு விதத்துல. ஏன்னா அது பக்கமே நம்ம போக மாட்டோம். அப்ப நல்ல மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு அதுல ஒதுங்கி வந்துடுறாங்க. அப்புறம் எங்க நல்ல ஆட்சி நடக்கும்? நல்ல ஆட்சி நடக்கணும்னா நல்லவர்கள் இருக்கணும் இல்லையா? அப்ப நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும். இதுதான் ஒபாமா சொல்றாரு. எஸ்பெஷலி இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னா இங்க ரேசிசம் சொல்றேன் இல்லைங்களா?
ஐரோப்பிய ஐரோப்பிய அமெரிக்கர்களை சொல்றாரு, ரைட்? நீங்க வந்து மேல வரணும்னா அரசியலுக்கு வாங்கன்றாரு. நீங்க வெளில இருந்துக்கிட்டே சிஸ்டமை வந்து குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பர்குலரி பண்ணிக்கிட்டு நாங்க வந்து எங்களுக்கு எங்க ரைட்ஸே கொடுக்கல, எங்களுக்கு இது கிடைக்கல, எங்களுக்கு படிப்பு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? கிடைக்கல, கேள்வி கேளு. இங்க ஈக்குவாலிட்டி இருக்கு. இப்ப நீயும் மேல வா, நீயும் வா, உள்ள வந்து அரசியல்ல பங்கெடு. உள்ள இப்ப வந்து ஆம், ஸ்டீவன் சார் வந்து எழுத்து போட்டு எம்ஐஎம் வந்துட்டு யார் வராங்களோ இல்லையோ 2 பேர் நாங்க 3 பேர்லாம் கூட இருந்து நடத்தியிருப்போம். யார் இருக்காங்களோ இல்லையோ நாங்க நடத்துவோம் அப்படின்ட்டு நடத்தினார். அப்போ எல்லா நல்லவர்களும் வந்து 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 உள்ள கண்டினியூவா அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்துட்டு அதுல ஈர்ப்பு கொடுத்து வராங்க இல்லையா? இப்ப இதுல எல்லாமே ஏத்துக்கு போட்டியா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா வரவன் ஒரு முறை வந்துட்டு வந்த உடனே ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான். அப்ப நல்ல மனிதர்கள் வர வர வரதான் இந்த குழு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப நல்ல மனிதர்கள் வரணும்னா யாராவது ஒருத்தர் தலைமை எடுக்கணும். அப்ப நல்லவர்கள் ஒரு தலைமை எடுக்கணும். அப்ப நல்லவர் தலைமை எடுக்கணும்னா அவங்க அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வரணும்னா முதல் படி வைக்கணும். இப்ப எல்லாரும் வந்து அரசியலுக்கு வரணும், அதை பத்தி பேசணும், அதுக்குள்ள வந்துட்டு குரல் கொடுக்கணும். அப்பதான் நல்ல மனிதர்கள் பிரைம் மினிஸ்டராவோ பிரசிடென்டாவோ வருவாங்க. இல்லைன்னா அவன் அரசியல்வாதிப்பா, நம்ம அவங்ககிட்ட பேச முடியாதுப்பா, இப்படியே சொல்லி சொல்லி அவங்கள ஒதுக்கிட்டு, ஆனா அவன் தான் நம்மளை ஆண்டுட்டு இருக்கான். காலம் பூரா அவன் ஆண்டுட்டு இருப்பான், நம்ம கீழே வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓட்டு போடவே இதைத்தான் நான் மாட்டோம், இந்த ஆனா இடத்துல குறை பாக்குறேன். சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஓட்டு போட அரசியல் போக வர்றது மாட்டோம்ப்பா, ஓட்டு அதாவது போடவே மாட்டாங்க, ஆனா குறை சொல்லுவாங்க. நீ ஓட்டு போட்டாதான் நீ வந்து இல்ல, அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. நீ ஓட்டே போட மாட்டியா, அப்ப நீ எப்படி கேட்ப? கேள்வி கேட்க கூடாதுல்ல, அது புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. இந்த கருத்து அருமையான கருத்து. எப்படின்னா, நாற்றங்காலுல ஒண்ணு இல்ல, நாற்றங்கால்ல இருக்கிறது தான் வேந்தனா வரணும். நாற்றங்கால்ல நீ வரமாட்டோம்னா நீ எப்படி வேந்தனா அமைய முடியும்? அத முதல்ல நீ உள்ள வாங்குறதுதான் அருமை. நீ நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னுதான். இல்ல, ஒரு அப்ப சிட்டிசனா வேந்தனா இருந்தா அமையலைன்னா வருத்து இல்லையே, கீழே இருந்து வரலையே, நம்ம எல்லாரும் யாரும் அவங்க போறதுக்கு ரெடி இல்லையே. அதனால சிறந்தவர்கள் அரசியலுக்கு போகணுங்கிறதுக்கு அருமையான கருத்து. இதுல வந்து ஓட்டு போடுறதுதான் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முதல் படி. இல்ல, ஓட்டு போறவனுக்கு மட்டும்தான் அரசியலை பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்கு. ஓட்டு போடாத வீட்டுல வைக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாது. நம்ம எதையுமே கேட்க முடியாது. ஏன்னா நம்ம சிட்டிசன்ஷிப்பே இல்லைன்ற, நம்ம ஒரு குடிமகன்றப்ப அந்த பேசிக் உரிமை வந்து நம்மளோட ஓட்டு தான். அந்த ஓட்டோட வேல்யூ வந்து நமக்கு அது யாருக்கு போடுறோமோ. ஆனா நீங்க வந்து ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு தெரியும்ல சார்? பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? தெரியாதுப்பா. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்துட்டு ரொம்ப நாளா அப்கோர்ஸ் காஷ்மீர் அந்த அந்த பகுதி வந்து காஷ்மீர் இது பாகிஸ்தான் தான் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அது வந்து பாகிஸ்தான் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்க வாழ்ற அந்த ஷியா முஸ்லீம், அவங்களுக்கு ஷியாவா இந்த சுன்னியா தெரியல, ஏதோ ஒரு முஸ்லீம், அவங்க வேற முஸ்லீம்ஸ், அந்த ரெண்டுல ஒண்ணு, அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டு உரிமையே கிடையாது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு எங்களுக்கு ஓட்டு உரிமையை கொடு. ஏன்னா ஓட்டு உரிமை கொடுத்தா, ஏன் ஓட்டு உரிமை இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு? அப்படி ஒரு பகுதிக்கு வேணும்னா ஓட்டு உரிமை இருந்தாதான் அதுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் எம்எல்ஏ எம்பின்னு வருவாங்க. எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் எம்எல்ஏ எம்பின்னு இருந்தாதான் அரசவையில் இந்த என் மக்களுக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு ஆள் வேணும்னா அவனுக்கு ஓட்டு போட்டு நம்ம அனுப்பணும். ஓட்டு போட்டு அனுப்புறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்போ அடுத்த தொகுதிக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி அவன் எனக்கு எதுக்கு பண்ண போறான்? அந்த தொகுதிக்கு எதுக்கு பண்ண போறான்? எனக்கு அங்க ஓட்டே வர போறது இல்ல. அதனால ஓட்டு உரிமைக்காக இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா அடிமையா இருந்தாங்க, இப்ப சண்டை போட்டு இப்ப என்ன சொல்றாங்க? ஒண்ணு நீ எங்களுக்கு ஓட்டு உரிமை கொடு, இல்லையா எங்களை விட்டுட்டு நாங்க இந்தியாவோட இணைஞ்சுக்கிறோம்ன்றாங்க. இந்த ஓட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓட்டு ஏதோ சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு டிவியில சீரியலை பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு ஸ்கிப் பண்றாங்க, வெயிலா இருக்குன்னு விடுறாங்க. இந்த மாதிரி அதை ஒரு அது உதாசீனப்படுத்துறாங்க. அந்த ஓட்டு உரிமையா நிறைய பேர் வர முடியும். அது ஒரு பெரிய பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லாம இருந்திருக்குல்ல சில நாடுகள்ல எல்லாம். இதுல என்ன கொடுமை என்ன தெரியுமா? பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் ஓட்டு போடுறது, பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் ஓட்டு போடுறதே இல்லை. என்ன காரணம்னா, எவன் வந்தாலும் நம்மள நாடிதான் வர போறான்ற அந்த ஒரு ஆணவம். அது 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 இன்னும் கொடுமை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருக்கு சார். அவனுக்கு வந்து இருக்குது, அவன் திமிரா இருக்கான். இல்லாதவன் எதுக்கு பிரச்சனை பண்றான்? அதுதான் புரியல. அவன் இருக்கிறான், அவன் வந்து அரசியல்வாதியை கையில வச்சுக்கிட்டு ஆடுறான், அவன் ஆடணும். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சோத்துக்கே வழி இல்லைல்ல, அப்ப உனக்கு உரிமை வேணும்ல, அப்ப நீ தானே போய் கேட்கணும். நீ எதுக்கு அவனை பார்த்து நீ இருக்கிறேன்ற சொல்ற ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நம்ம அதுதான் பிரச்சனை. எல்லாரும் வந்துட்டு போய் இறங்கி பண்ணணும். இப்பவும் பாருங்க,
ஓட்டு போட லாஸ்ட் டைம் பதிவானது பாருங்க, இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு பதிவு அடையல. ரொம்ப 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 கம்மி. இந்த முறை ரொம்ப பதிவு எல்லாம் கம்மி. ஓட்டு போடுறது மக்கள் அது படுகேவலமா இருந்தது. பல இடங்கள்ல இன்னும் மோசமா இருந்தது. இங்கேயுமே சார், இங்கேயுமே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு மக்கள் இங்க சிட்டிசன்ஷிப் வாங்குற வரைக்கும் போராடி வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க கேளுங்க. ஓட்டே போட மாட்டாங்க நம்ம ஆளுங்க, போடவே மாட்டானுங்க. ஓட்டு போட சிட்டிசன்ஷிப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க இத்தனைக்கு வீட்டுல இருந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூத்துக்கு போயிட்டா போடுறது கூட இல்ல. வீட்டுல இருந்து போட முடியாது, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. அது ஒரு எக்ஸப்ஷனல்ஸ்க்கு தான் கொடுக்குறான். பட் ப்ரீ ஓட்டும் கொடுக்குறான் சார். அதாவது ஓட்டு அன்னைக்குன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் டைம் ஒரு 2-3 நாள் டைம் கொடுக்குறான். ஓட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுப்போம் ஆப்ஷனல். போய் ஓட்டு போடணுமா? 3 நாளைக்கு முன்னாடி டைம் கொடுக்குறான். சரி, ஆமா டைம் கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போய் போடணும். குறிப்பிட்ட ஆனா உங்களுக்கு 3 நாள் சாய்ஸ் கொடுக்குறான்ல. 3 நாள் சாய்ஸ்லயுமே நீங்க ஓட்டு போட முடியலன்னா என்ன? அது ஒண்ணும் கொடுமை. இங்க எல்லாம் ஒரு சாய்ஸ்க்கே ஓட்டு போடுறது இல்ல. 3 நாள் சாய்ஸ்க்கே ஓட்டு போட்டு முடியலன்னா அது இன்னும் கொடுமை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிறப்பாலேயே நம்ம சிட்டிசனா இருக்கிறோம், அது உதாசீனப்படுத்துறோம். இங்க கஷ்டப்பட்டு நீ சிட்டிசன் குடியுரிமை வாங்குற, அப்போ அதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அந்த லீவுல மக்கள் என்ன பண்றாங்க, லீவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்கப்பா, ஊருக்கு போறாங்க, எங்கன்னா போயிடுறாங்க, டூர் சுத்தி இங்க ஓட்டுக்காக லீவே கிடையாது மாலதி மேடம். இங்க ஓட்டுக்காக லீவு கிடையாது. ஓட்டுக்காக எல்லாம் இங்க லீவே கொடுக்க மாட்டான். ஓட்டுன்றது உன்னோட உரிமை, நீ போய் எப்போனா போ. அதுக்குதான் 3 நாள் ஆப்ஷன் கொடுக்குறான். 3 நாள் ஆப்ஷன். ஓட்டுக்கு நம்ம ஊர் மாதிரி ஓட்டுக்கு போறதுக்கு ஒரு நாள் லீவு கொடுத்துட்டு ஜாலியா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கும்மால் அடிக்கிறான்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இங்க. லீவே கிடையாது இங்க. இந்த வருஷம் நடந்ததுதான் இது. கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சி தான். எல்லாருமே நாங்க போயிருக்கிறோம். ஆனா காலையில ஓட்ட போட்டு நாங்கெல்லாம் போறோம். ஆனா அங்க போனதுல பாதிக்கு பாதி பேர் ஓட்டு போடலப்பா. கேட்டா நாங்க போடலன்னு சொல்றோம். அதுதான் கஷ்டமா இருந்தது. எல்லாருமே பாதி பேர் போட்டு வந்தாங்க, ஆனா பாதி பேர் போடல, ஓட்டு போடல. அதுதான் எனக்கு ஆதங்கமா இருந்தது. எதுக்காக கவர்மெண்ட் லீவு கொடுக்குது, டிக்ளேர் பண்ணுதுன்றதே இந்தியால ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீ எல்லாம் தொழிலாளி கஷ்டப்படுவ, உனக்கு வருமானம் பிரச்சனையாகும், அதனால நான் டிக்ளேர் பண்றேன், உங்களுக்கு லீவு கொடுக்குறேன், பெய்டு லீவு கொடுக்குறேன், போய் ஓட்டு போடுன்றான். ஆனா இவங்க அன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் வச்சுட்டு, அன்னைக்கு எலெக்ஷன் டே நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். இல்ல அது வேற இல்லாத எங்க லீவ் எதுக்கு குடுக்குறாங்கன்னா, இந்தியால எல்லாருமே வேற வேற இடத்துல வேலை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க இல்லையா. அவங்கவுங்க அந்தந்த ஊர்ல போய் அவங்களோட ஓட்டை செலுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இந்தியால அந்த கான்செப்ட். அந்த இல்லங்க, எல்லா நாட்டிலயும் அப்படிதாங்க இருக்கிறாங்க. இந்தியால இல்ல, எல்லா நாட்டிலயும் வெளியில ஊர்ல போய் வேலை செஞ்சுதான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி, ஓட்டு போடாத பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் யாரு? எக்ஸ்பாட்ரியட்ஸா, அங்க இருக்கிறவங்களா? ஆனஸ்டா சார், இங்க கன்சர்வேட்டிவ் சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ்ஸ்னா எஸ்பெஷலி வெள்ளைக்காரர்கள்ல அவங்க தான் நிறைய கன்சர்வேட்டிவ்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நாடு பேட்ரியாட்டிசம் அதிகமா இருக்கும். அவங்க தான் அதிகமா ஆர்வமா போய் ஓட்டு போடுறவங்களும். ஏன்னா அவங்க தான் அரசியலுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டைம் பண்ணுவாங்க, போய் ஓட்டிங் கேன்வாஸ் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்க தான் நிறைய பண்ணுவாங்க. அந்த கன்சர்வேட்டிவ்ஸ் தான். மற்றவங்க எல்லாருமே அப்படியே கிராஜுவலா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் கேட்டேன் நான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம போய் நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு. நம்ம வரோம் இங்க ஓட்டு இதான் சிட்டிசன்ஷிப்புக்கு ஆடுறோம், கொள்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா ஓட்டு போட மாட்டோம்ன்றோம் அப்படின்றது நம்ம ஆளுங்க தான் பண்றது இல்லை. அதாவது எக்ஸ்பாட்ரியேட்ஸ் தான் போடுறது இல்லை அப்படின்றது தெரியுது. அதிகமா போடுறது இல்லைன்ற அதிகமா, ஏன்னா அவங்களுக்கு அதுல பெருசா ஆர்வமே இருக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு புரியல இல்ல. அது ஒரு நாட்டோட உரிமை ஆயிட்டு நீங்க குடிமகன் ஆயிட்ட பிறகு அந்த அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்படணும். அங்க போய் வாழும் போது அது உட்பட்டு தான் ஆகணும். இது ரொம்ப அடிப்படை உரிமையாச்சே. இந்த அடிப்படை உரிமையை கூட நம்ம காப்பாத்திக்கல அப்படின்லாம் என்ன முடிச்சுக்கலாமா சார்? வினைத்தான் சார் போயிட்டீங்க, சாப்பிடறதுக்கு கூப்பிட்டாங்களா? இல்ல இல்ல, அருமை அருமை, நல்லா நல்ல டிஸ்கஷன். வேற யாராவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. ஆமா, ரமேஷ் எதனா பேசுறீங்களா? எதுவுமே சொல்ல ரமேஷ் ரொம்ப கவனமா கேட்டிருக்காரு, குறிச்சிருக்காரு, பயன்படுத்து. நல்ல தகவல் சார், நல்லா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் இந்த நாடு பத்தி எனக்கு அவ்வளவு குரல் தெரியாது, ஆனா நிறைய அந்த உருப்பசியும் ஒவ்வாது அதுதான் தெரியும். பட் அருமையான விளக்கம் ஐயா. நீங்க தொடர்ந்து தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும். நன்றாக இருந்தது நிகழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
தொடர்ந்து நிகழ்ச்சிய ஒரு அத நடத்துறதுனாலதான் வருது. அதாவது வேற பேச்சுக்களுன்னு எடுக்காம குரலுக்குன்னு ஒரு மாத்தையில எப்படி 2 நிகழ்ச்சி வர்ற போது நம்மளாலையும் பார்க்க முடியுது, படிச்சு பார்க்க முடியுது. பெரும்பாலும் நம்ம நடத்திடுறோம் சார். எப்போ ஒரு சில நேரங்கள்ல ஏதாச்சும் விஐபி வந்தாங்கன்னா வேற யாராச்சும் மாறுது தவிர பெரும்பாலும் ஒரு குரலை பாக்குறதுக்கு கூட அதிகாரம் முழுமையை பார்த்தாலும் அல்லது சில சமயங்கள்ல நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வேற பொருள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இத படிக்கிறவங்கதான் வருது. நம்மளா மனசுல ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கோம். இப்ப முழுமையும் படிக்கிற போது, அதிகார வைப்பு முறையில படிக்கிற போது முதல்ல எப்படி சொல்றாரு, கடைசியில எல்லாத்துக்கும் முடிச்சிடுறாரு. அரசு இல்லாட்டி ஒண்ணும் இல்லடான்னு முடிச்சிடுறாரு. 10 குரலை இவ்வளவுன்னு சொல்லிக்கிட்டு வந்தவரு முதல்ல மக்கள் சொல்றாரு. நாடு நாடுனா மக்கள் தான் முதல்ல சொல்லிட்டாரு. உழைப்பாளர், செல்வர், முயற்சியுடையார்னு சொல்லிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் குரல்லையே சொல்லிடுறாரு என்னென்ன. தக்கார், உழைப்பாளர், தக்கார், செல்வர். அப்ப கடைசி குரல்ல முடிக்கிற போது நான் அரசன் அப்படிங்கறதுதான் அரசு அப்படின்னு முடிச்சிடுறேன். இல்ல, அது ஒவ்வொரு அதிகாரத்துல முழுமையா பார்க்கும்போது அந்த நுணுக்கங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான், பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனா அந்த சின்ன சின்ன ஒரு வேறுபாடு தான். அந்த நுணுக்கங்கள் அழகா சொல்லியிருக்காருன்றதான் இங்க நமக்கு மிகப்பெரிய சேர நாட்டை பத்தி ஒரே வருது. 13 சொல்றாங்க 5 வகையில அங்க சேர நாட்டுல வந்துச்சு. சேர நாடு ரொம்ப அழகு. அந்த 13 நூலு அண்மையில பார்த்தேன். ரொம்ப அழகான நூலு 13. அவர் 5 வகையில பொருள் வருமா. நிலத்துல விளைகிறது, மலையில விளைகிறது, மக்கள் பொருளா கொடுக்கிறது, அந்த எதிரி அரசன் இருக்கான்ல அவங்கிட்ட இருந்து வருது, கடல்ல விளைகிறது. மத்த நாட்டுக்கு அந்த கடல்ல இருந்து வர்ற வணிகம் அந்த பொருள் இல்லைங்கிறது. அடுத்த நாட்டை அடிச்சு அல்லது அதுல இருந்து வந்து இந்த நாட்டுக்கு வர்றது, மலையில வருது, நிலத்துல இருந்து வர்றதுன்னு 5 வகையில பொருள் வருது அப்படின்னு எழுதுறாங்க. அவ்வளவு நல்லா இருந்த நாடுதான். அதனால தூய தமிழ் அங்க இருக்குங்கிறாங்க. நமக்கு இந்த மொழி கலப்பை நம்ம இவ்வளவு கடுமையா எதிர்க்கிறதுக்கு காரணமே ஒரு பகுதியே போயிருச்சுங்காங்க. அந்த 10ஆம் நூற்றாண்டுல அதை எழுத்த கண்டுபிடிச்சவங்க, எழுத்தச்சனை யாரோ ஒருத்தர் அதை கொண்டாந்ததுக்கு அப்புறம்தான் முழுவதும் மாறுதுங்கிறாங்க. உண்மை. இல்ல, இதுல நம்மகிட்ட கிடைச்ச ஓலைச்சுவடிகளை பல ஓலைச்சுவடிகளை அழிச்சுட்டாங்க, எரிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதனுடைய மதிப்பு தெரியாது, எரிஞ்சு போனது நிறைய இருக்கு, அழிச்சிட்டதும் நிறைய இருக்குது. அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த காலத்தோட நமக்கு என்ன தரவுகள்ன்றது ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல 13 அவ்வளவு எழுதா படிக்க முடியல. ஆனா ஒரு இதை வச்சுக்கிட்டு அதுக்கு வரி வச்சுக்கிச்சு ஒரு நூலை முறைய வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வியப்பாவும் இருக்கு, அழகா நமக்கு அதுல கருத்து நிறைய. மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சியா இருந்தாலும் அது நாடு பத்தி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. நல்ல ஒரு இது சுவிட்சர்லாந்து பத்தி பேசினாங்க, அவங்க இலங்கையை பத்தி பேசினாங்க, அப்புறம் ரிஃபாய் பாய் கை தூக்குனாரு, அப்புறம் ஆளை காணும் பிரேயர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நானு. மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எம்ஐஎம்ல ஜாயின் பண்ணோம்னா பாஸ்வேர்டு ஒன்னா நம்ம ரமேஷ் சாரோட பேர்ல பார்த்தாலே இருக்கு, பார்த்து அடிச்சுக்கோங்க வேணும்ன்றவங்க.